أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل الله أعلم بما لبثوا له غيب السماوات والأرض أبصر به وأسمع ما لهم من دونه من ولي ولا يشرك في حكمه أحدا. சூரத்துல் கஹ்ஃபினுடைய 26வது வசனத்தில் நாம் இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 25 வசனங்களை கடந்து இப்போது 26வது வசனத்தினுடைய விஷயத்தை, அதனுடைய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். குலில்லாஹு அலமு பிமா லபிசு, அல்லாஹ்வே மிக அறிந்தவன் அவர்கள் எவ்வளவு காலம் தங்கி இருந்தார்கள் என்பதை அல்லாஹ்வே மிக அறிந்தவன் என்று நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள். லஹு வைபுஸ் சமாவாதி வல் அர்த், வானங்கள் மற்றும் பூமியின் மறைவானவை அனைத்தும் அவனுக்கே உரியன. இந்த குகைவாசிகள் எவ்வளவு காலம் தங்கி இருந்தார்கள் அப்படின்றத பத்தி எல்லாம் மக்கள் விவாதித்து கொண்டிருந்ததுக்கு அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறான், ஒரு ஸ்டாப் பண்றான். இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹு ஆலமு பிமா லபிசு. இப்போ முந்தைய வசனத்துல நம்ம பார்த்தோம்னா 300 + 9 309 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குறிப்பிட்டு காண்பிச்சான். ஆனாலும் அந்த மக்கள் அவங்களுடைய வேதங்கள்ல என்னென்ன தகவல்லாம் பார்த்திருந்தாங்களோ அதை எல்லாமே ஒப்பிட்டு பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற நேரத்துல அல்லாஹ் இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சு ஒரே விஷயத்துல சொல்றான், மக்கள் என்ன சொன்னாலும் சரி, அவர்கள் எவ்வளவு காலம் தங்கி இருந்தார்கள் என்பதை வினாடி, நிமிடம் உள்ளிட்ட துல்லியமான விவரங்களை அல்லாஹ் ஒருவன் மட்டுமே மிக அறிந்தவனாக இருக்கின்றான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ இது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, மனித அறிவினுடைய அந்த எல்லைக்கும் அல்லாஹுவினுடைய அறிவின் எல்லையற்ற தன்மைக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை நம்ம அந்த அல்லாஹு ஆலம் அப்படின்ற வார்த்தையின் மூலமாக பார்க்க முடிகிறது. சோ அதே மாதிரி பார்த்தா லஹு கைபுஸ் சமாவாதி வல் அர்து, அதாவது மறைவான விஷயங்கள், வானங்கள் பூமியில் உள்ள மறைவான விஷயங்கள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு உரியது. இப்போ நமக்கு தெரியாத எத்தனையோ ரகசியங்கள் இன்றைக்கு நம்ம கண்ணு பார்க்க இருந்தாலும் கூட ஏராளமான விஷயங்கள் ரகசியமாக அல்லாஹ் அற்புதங்களை நிகழ்த்தி வச்சிருக்கான். அதனுடைய அந்த ரகசியங்களை முழுக்க அவனே தெரிந்து வச்சிருக்கான். இப்ப உதாரணமா நம்ம பார்க்கலாம், அல்லாஹ்வினுடைய பேராற்றல் எப்படிப்பட்டது, அவனுடைய அந்த ரகசியங்களை விளக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு உதாரணமா ஒரு ஒரு கருப்பைக்குள்ள நடக்கிற விஷயங்கள், ஒரு குழந்தை எப்படி உருவாகுன்றத பத்திய முழு ரகசியங்களையுமே அல்லாஹ் ஒருவன் மட்டுமே தெரிஞ்சு வச்சிருக்கான். அத பத்தி வேற யாருக்குமே தெரியக்கூடிய ஆற்றல் கிடையவே கிடையாதுன்றத அல்லாஹ் ப்ரூவ் பண்றான். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ இன்றைக்கு ஸ்கேன் பண்ணி செக் பண்றாங்க, வைக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த கரு ஆணா பெண்ணா, அதனுடைய குணநலன்கள் என்ன, அதனுடைய ஆயுட்காலம் எப்படிப்பட்டது, எவ்வளவு காலம் இருக்கும், அது உருவாகுறதுக்கு முன்பே அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா தீர்மானிச்சு வச்சிருக்கான். சோ அப்ப இது மாதிரி ஏகப்பட்ட உதாரணங்களை நம்ம சொல்ல முடியும். அப்போ உதாரணத்துக்கு இது ஒண்ண மட்டும் பார்த்தோம்னாலே இதுக்குள்ள ஏகப்பட்ட ரகசியங்கள் இருக்கு. சோ இது மாதிரியான லஹு கைபுஸ் சமாவாதி வல் அர்து, வானங்கள் மற்றும் பூமியினுடைய எல்லா ரகசியங்களையும் அவன் ஒருவனுக்கே உரியது, அவனே நன்கு அறிந்தவன் அப்படின்றத அல்லாஹ் இதுல சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்க முடியும். சோ அடுத்தது இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இதுல தத்துவமா என்ன நமக்கு புரிய வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு வரலாற்று நிகழ்வை பத்தி நம்ம விவாதிக்கும் போது அல்லது பேசிக் கொள்கின்ற போது அதனுடைய எவ்வளவு இயர், அதே மாதிரி அது எத்தனை பேரு, அது போன்ற அந்த வெளிப்படையான தகவல்களை விட அதுக்கு பின்னாடி அல்லாஹ்வினுடைய அதிகாரம், அவனுடைய அற்புதம் எந்த அளவிற்கு நடந்திருக்கிறது, அல்லாஹ்வினுடைய அற்புதம் இந்த இடத்தில் எப்படி வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்ற விஷயத்துலதான் என்ன செய்யணும் அப்படின்னா கவனம் நமக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. சோ அல்லாஹ்வே மிக அறிந்தவன் என்று ஒரு முஃமின் சொல்வதன் மூலமாக அவனுடைய பணிவையும் அல்லாஹ்வினுடைய ஞானத்திற்கு முன்னால் அவன் அடிபணிவதையும் இந்த விஷயம் நமக்கு சொல்லித் தருகின்றது. சோ அதனை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், அப்சிர் பிஹி வ அஸ்மி', அல்லாஹ் எவ்வளவு சிறப்பாக பார்க்கக்கூடியவன், வ அஸ்மி', இன்னும் எவ்வளவு சிறப்பாக கேட்கக்கூடியவன், மாலஹும் மின் தூனிஹி மின் வலியின், அவனை அன்றி
அவர்களுக்கு பாதுகாவலர் எவரும் இல்லை. வலா யுஷ்ரிகு ஃபீ ஹுக்மிஹி அஹதா. அல்லாஹ் தனது தீர்மானத்தில், தனது அதிகாரத்தில் எவரையும் கூட்டாக்கி கொள்வதும் இல்லை. இப்ப இந்த சூரத்துல் கஹ்ஃபினுடைய 26வது வசனத்தின் இறுதி பகுதி இது. சோ இதுல என்ன அல்லாஹ் வந்து சொல்றான் அப்படின்னா, அவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவனுடைய தனித்துவமான அதிகாரம், அந்த அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டான்றத இந்த வசனத்துல சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்க முடியும். சோ அப்சிர் பிஹி வ அஸ்மி அப்படின்னு சொன்னா, இது வந்து என்ன வினை சொல்ல வருதுன்னா, ஃபேல் தஅஜ்ஜுப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேல் தஅஜ்ஜுப்னா அந்த வியப்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த அர்த்தத்துல வரும். சோ அப்சிர் பிஹி அப்படின்னா, அல்லாஹ் எவ்வளவு சிறப்பாக பார்க்கக்கூடியவன், வஸ்மி இன்னும் எவ்வளவு சிறப்பாக கேட்கக்கூடியவன். ஏன் அல்லாஹ் வந்து இதை சொல்றான் அப்படின்னு சொன்னா, அந்த இருண்ட குகைக்குள்ள பல நூற்றாண்டுகளாக அசைவே இல்லாம இருந்த அந்த இளைஞர்களை அல்லாஹ் ஒரு செகண்ட் கூட, ஒரு வினாடி கூட தவறாம என்ன செஞ்சுட்டு இருந்தா அவங்கள பார்த்து கொண்டே இருந்தான். அபிசிர் பிஹி, அல்லாஹ் எவ்வளவு சிறப்பாக பார்க்கக்கூடியவன். இன்னும் அவனுடைய அந்த அருளை பற்றி சொல்வதாக இருந்தால், அவனுடைய அந்த தன்மையை பற்றி சொல்வதாக இருந்தால், எவ்வளவு பெரிய இருட்டிலையும் ஒரு கருப்பு பாறையில ஓடக்கூடிய கருப்பு எறும்ப கூட அல்லாஹ் என்ன செய்யறான்னா பார்க்கக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான். சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் பரிசுத்தமானவன். சோ இன்னும் அல்லாஹ் எவ்வளவு சிறப்பாக கேட்கக்கூடியவன். இப்போ அந்த மெல்லிய குரல்ல அந்த குகைக்குள்ள அவங்க பேசியது, அதே மாதிரி அவங்களுடைய மூச்சு காற்று எவ்வளவோ, அதே மாதிரி அவங்களுடைய இதய துடிப்பு எப்படி, அவங்களுடைய இதய துடிப்பு வரைக்கும் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் துல்லியமாக கேட்டுக்கொண்டிருந்தான் என்பதை அபுசிர் பிஹி வஸ்மியா என்ற வார்த்தை நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுறதை நம்ம பார்க்க முடிகிறது. சோ அல்லாஹ் வந்து மனிதர்களாகிய நமக்கு தெரியாத அந்த பல ஆண்டுகால ரகசியங்களை அல்லாஹ் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தான் என்பதுதான் இது சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. மாலகும் மின் தூனிஹி மிவ்வலியின், அவனையன்றி பாதுகாவலர், வழி, பொறுப்புதாரி யாரும் இல்லை என்று அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். சோ அந்த குகைவாசிகள் குகைக்குள்ள இருந்தபோது அவர்களுக்கு உணவு கொடுக்கவோ பாதுகாக்கவோ எந்த மனிதரும் இல்லை. அல்லாஹ் மட்டுமே அவர்களுக்கு ஒரு பாதுகாவலனாக இருந்தான். இப்போ அல்லாஹ் நினைச்சிருந்தான் அப்படின்னா அந்த இளைஞர்கள் அங்கேயே வந்து அழிந்திருப்பாங்க. ஆனா அல்லாஹ் அப்படி பாதுகாக்காம அவர்களை பாதுகாத்த விதம் அது என்ன காட்டுது அப்படின்னு சொன்னா, அல்லாஹுவை அன்றி வேறு சிறந்த பாதுகாவலன் எப்பயுமே இல்லை என்பதை நம்ம தெளிவுபடுத்த விதமாக இந்த வசனம் இருக்கிறது. வலா யுஷ்ரிகு ஃபீ ஹுக்மிஹி அஹதா. அல்லாஹ் தனது அதிகாரத்தில் எவரையும் கூட்டாக்கி கொள்வதில்லை. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ்வினுடைய அந்த அதிகாரத்தை அல்லாஹ் எப்பயுமே யார்கிட்டயுமே எந்த சமயத்திலுமே, இன்னும் சொல்ல போனா அவனுடைய மலக்குகள்ல உயர்ந்த படைப்பாக வானவர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வானவர்கள்ட்ட கூட அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தை என்னைக்குமே சரி கூட்டாக்கி கொள்வதே இல்லை. அதிகாரம் முழுக்க அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியதுன்றத இதுல வந்து சொல்லி காண்பிக்கிறான். சோ அப்போ அல்லாஹ் வந்து யார அந்த இடத்துல உறங்க வைக்கணும், எப்போ எழுப்பணும், எப்படி அவங்கள வந்து தூங்க வைக்கணும், எவ்வளவு காலம் அவங்க உயிரோட இருக்கணும், இது போன்ற எல்லாமே அல்லாஹ்வினுடைய தனிப்பட்ட தீர்மானம். இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுறதுக்கு அல்லாஹ் யார்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்கிறதும் இல்ல. அதே மாதிரி அவனுடைய அதிகாரத்துல பங்குதாரராக யாரையுமே அல்லாஹ் வந்து ஆக்கிக் கொள்வதில்லை அப்படின்றத நம்ம வந்து புரிய முடியும். இன்னும் நுணுக்கமாக பார்த்தோம்னா, அந்த காலத்துல அந்த குகைவாசிகள் அவங்க வாழ்ந்த சமயத்துல அந்த மன்னர் தான் வந்து ஒரு பெரிய அதிகாரம் மிக்கவனாக மக்கள் கருதி கொண்டிருந்தாங்க. ஆனா உண்மையான அதிகாரம், உண்மையான ஆட்சி எல்லாமே அல்லாஹ்விடம் மட்டுமே உள்ளது என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. சோ இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, தௌஹீது. படைப்பதிலும் சரி, நிர்வகிப்பதிலும் சரி, ஒரு சட்டம் இயற்றுவதிலும் சரி, அல்லாஹ்வுக்கு நிகர் வேறு யாருமே இல்லை என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. சோ அதே மாதிரி மறைவான விஷயம், நமக்கு தெரியாத ஏராளமான விஷயங்களை நாம், அதாவது கண்டுபிடிக்கவே முடியாதுன்ற விஷயங்கள்ல ரொம்ப ஆராய்வதை விட, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கின்ற அல்லாஹ்விடமே அதனுடைய உண்மை தன்மைகளை நாம் ஒப்படைத்து விட வேண்டும் என்பது இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தத்துவமாக இருக்கின்றது. சோ அதே மாதிரி பார்த்தா ஒரு நம்பிக்கை, அந்த குகைவாசிகளுக்கு அல்லாஹ் வந்து எப்படி பாதுகாப்பா இருந்தானோ, இன்று, என்றும், இன்றும் சரி என்றும் சரி, அல்லாஹுவை நம்பி இருக்கக்கூடிய அடியார்களுக்கு அவன் எப்போதும் பாதுகாவலனாக இருப்பான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்க. கரெக்ட். நீங்க சொன்னதெல்லாம் அனுதலாம். ரெண்டா கண்காணிப்பால் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்கிறதும் நமக்கு ஒரு படிப்பினை. நம்ம என்ன செய்யறோம், இப்போ என்ன ஓதிட்டு இருக்கிறது எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். ஓகே, நீங்க உலகத்தில் நடக்கிறது எல்லாத்தையும் ஒவ்வொருத்தங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்.
என்ன ஸோ எப்படி பார்க்குறான், ஏது பார்க்குறான், உலகத்தில் எத்தனையோ பில்லியன் மக்கள் இருக்கு, எத்தனையோ படைப்பினங்கள் இருக்குது, எப்படி பார்க்குறாங்கிறது அல்லாஹ்க்கு தான் வெளிச்சம் இல்லையா? ஸோ அதில் கண்டுபிடிக்க போய் முடியாது நம்மளால. நம்ம இல்ல. அல்லாஹ்வுடைய பவர் வந்து இப்ப பாருங்க நம்ம சேட்டலைட்டு கூகுள் மேப்ஸ்ல போய் எல்லாத்தையும் பார்க்குறோம். என்ன, இப்போ நீங்க வந்து ம். கூகுள் எர்த்துன்னு ஒரு ஆப் இருக்கு. என்ன, அதில போய் நீங்க ஒரு அமெரிக்கா, நியூயார்க்ல வந்து ஒரு அட்ரஸ் போட்டீங்கன்னா, இங்கேருந்தே பார்க்கலாம் நீங்க. இந்த வீட்ல இருந்துகிட்டு. ம். என்ன, இப்போ இதெல்லாம் இப்ப இதெல்லாம் பாசிபிள்ங்கிறாங்க இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட ம். மனிதர்களாலே நம்மளால பார்க்க முடியும்போது, அல்லாஹ் வந்து எப்படியெல்லாம் பார்க்க முடியும்? அப்படிங்கிறது வந்து நம்ம உறுதியா நம்பணும். 2வது நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்மள பார்க்குறான் அப்படிங்கிறத வந்து ஒரு ம். ஒரு கவனத்துல இருந்து அதான் தக்வாங்கிறாங்கல்ல, அல்லாஹ் நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறதே வந்து தொழுவம்போது எஸ்பெஷலா தொழுவம்போது நம்ம என்ன செய்யணும்? சொல்றாங்க, அல்லாஹ் நம்மள பார்த்து நம்ம அல்லாஹ்வ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கிறான். 2 பேரும் நம்ம உரையாடுறோம் அப்படிங்கிற ஒரு ம். இருந்தா தொழுகை வந்து ரொம்ப அ ஒரு ஈடுபாட்டோட தொழுவோம். ஒரு ஃபோக்கஸோட தொழுவோம் இல்லைங்களா? என்ன? ஸோ நம்ம அல்லாஹ் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னு நினைச்சா நம்ம பாவங்கள் பக்கம் போமாட்டோம். என்ன? நன்மைகள் நெறைய செய்வோம். என்ன? இன்ஷா அல்லாஹ் அ ரொம்ப மிகவும் சிறப்பா பார்க்குறான். எப்படி நம்ம செய்ற வியக்கத்தக்க வகையில பார்க்குறான்னு சொல்றோம் இல்லைங்களா? நம்ம ம். இஹ்லாஸா செய்றோமா? நம்ம என்ன மக்கள் பார்க்கறதுக்காக செய்றோமா? அப்படிங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். நம்மளோட நியத்து அவனுக்கு தெரியும். என்ன? ஸோ நம்ம நியத்தையும் ம். சும்மா வெளிப்படையா செய்றத மட்டும் அல்லாஹ் பார்க்கல. உள்ளக்குள்ள, மனசுக்குள்ள என்ன இருந்து நம்ம செய்றோம் அப்படிங்கிறதையும் பார்க்குறான். கேட்குறான். மிகவும் சிறப்பாவும் கேட்கிறான்னு சொல்றான். நம்ம என்ன பேசுறோம்? பேசுறாங்கிறது வந்து வாயால திறந்து பேசுறது கூட கிடையாது. நம்ம மனசால என்ன நினைக்கிறோங்கிறதையும் நல்லா புரியிறான். இல்லைங்களா? ம். 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 ஸோ அதுல அந்த விளக்கத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா? மூச்சு காற்று கூட அவங்க இதய துடிப்பு கூட அல்லாஹ் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆமா. ஒரு செகண்ட் கூட சிறப்பா விடாம அது அப்படியே நடந்துட்டே இருந்தது. ஆமா. சிறப்பா கேட்கிறான்னா, சும்மா நம்ம ஒலிகள மட்டும் கேட்கல. ஒரு அ ம். ஒரு நாய் குலைக்குது, ஒரு கோழி கத்துதுன்னா, ஏன் அது சவுண்ட் போடுதுன்னு அல்லாஹ்க்கு தெரியும். என்ன நினைக்கிறீங்க? அ என்ன ம். காரணத்துக்காக அது செய்யுது? மனிதன் பேசுறான்னா, அந்த பேச்சுக்கு பின்னாடி இருக்கிற பின்னணியும் அல்லாஹ்க்கு தெரியும். என்ன நியத்துல அவன் பேசுறான்? அப்படிங்கிறது அல்லாஹ்க்கு தெரியும். ஸோ நம்ம பேசுறதையும் வந்து நம்ம மிக கவனமா, இஹ்லாஸோட ரொம்ப ஒரு பெரும் பெருமைக்காகவோ, நான் இத நாளைக்கு செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா வெறும் வீணுக்காக சொல்றது வந்து அல்லாஹ்க்கு அறியும். அல்லாஹ் அறிவான். என்ன நினைக்கிறீங்க? ம். நான் ம். ஏற்கனவே நாளைக்கு செய்றேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லையா? நம்ம எந்த நியத்துல நம்மளா சொல்றோம்ன்னு சொல்றோமா? நம்மளால முடிக்க முடியும். நம்மளோட திறமைய வச்சு முடிக்கிறேன்னு சொல்றோமா? இல்ல அல்லாஹ்வுடைய உதவியோடு முடிக்கிறேன்னு சொல்றோமா? அப்படிங்கிறது அல்லாஹ் அறியறான். என்ன? ஸோ ம். நம்ம சொல்லிட்டு மறந்துட்டோம். சம்டைம்ஸ் ஏற்கனவே சில சூறாக்கள்ல சொல்றான், நாளைக்கு செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறந்துருவோம். மனிதன் மறக்கக்கூடிய இருக்கான். இந்த மாரி நான் சொன்னேன், மறந்துட்டேங்கிறப்ப அப்ப இன்ஷா அல்லாஹ் கூட சொல்லிக்க சொல்றான். இல்லைங்களா? ஸோ ம். அது வந்து நம்ம நல்லா நல்லா பார்க்குறான், நம்மள கேட்குறான், என்ன எல்லாத்தையும் நல்லா அறிஞ்சிருக்கிறாங்கும்போது, ரொம்ப அந்த ஒரு அவேர்னஸோட இருந்தா உலகத்தில எந்த பிரச்சனைகளும் இருக்காது. யாரும் ஏமாத்த மாட்டாங்க. யாரையும் அ என்ன வந்து பழி பழி தீர்க்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. யாரும் என்ன உறவினர்கள்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன ம். அல்லாஹ்க்காக எல்லாம் மன்னிச்சுருவோம். என்ன ஸோ இந்த நினைவோட நம்ம இருக்கணுங்கிறது நான் இந்த சூறாவோட அ முக்கியமான ஒரு பாயிண்ட். புரியுதுல. எல்லாமே எல்லாமே நல்ல முக்கியமான பாயிண்ட் தான். நம்ம அல்லாஹ் மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா தவக்கல் வைக்கணும். அல்லாஹ் மேல அந்த ம். 300 பேரு சாரி 309 வருஷம் அந்த குகைக்குள்ள போனவங்கள அல்லாஹ் வந்து ஒரு உறுதியோட போயிருக்காங்க. அல்லாஹ் நம்மள பார்த்துக்குவான் அப்படின்னு. ஆ. அல்லாஹ் அது மாரி அவங்கள ம். பார்த்துக்குவான். நல்ல காரியத்துக்காக நம்ம புறப்பட்டா, நல்ல காரியத்துக்காக நம்ம பயணிச்சா, அல்லாஹ் வந்து நம்மள வந்து அல்லாஹ் பொறுப்பேத்துக்கிறான். சொல்லுவாங்கல்ல, கல்வியின் அதாவது ஒருவர் கல்விக்காக புறப்பட்டார், அவர் அல்லாஹ்வின் பாதையில் இருக்கிறார் அப்படின்னு. உதாரணத்துக்கு. இருக்கிறார். ம். ம். ஸோ கல்வி, வியாபாரம், ஒரு நல்ல காரியங்களுக்காக போறது, ந ஆரோக்கியத்துக்காக நடக்கிறது, அல்லாஹ் சொன்னான் அப்படிங்கிறதுக்காக செஞ்சா, அல்லாஹ் நம்ம அத பார்த்துக்கிறான். சொன்ன மாரி தௌஹீத். அல்லாஹ் வந்து அ யாரையும் யாரும் கூட்டாக்கிறது. அவனுக்கு தேவையில்ல. என்ன? ஸோ அவன் ம். வந்து அ அல்லாஹ் வந்து என்னோட அதிகாரத்தில யாரையும் கூட்டாக்கி நான் நினைக்கிறத அல்லாஹ் செய்வான். என்ன?
யாரும் யாரும் அவனை போய் யாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அவனுக்கு அல்லாஹ் தெரியும். பட் அல்லாஹ் வந்து அதே நேரத்தில் ரொம்ப கருணையாளன், ரொம்ப அன்பானவன். ரெண்டாவது வந்து தேவையில்லாம அவனுடைய ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப ப்ரிசிஷனாக இருக்கும். யாரையும் அநியாயம் உம் யாரையும் ஒரு ஒரு இலை கூட, ஒரு அணு அளவு கூட அநீதம் இழைக்க மாட்டான்ங்கிறத நம்பிக்கை இருக்கணும். என்ன ஸோ இதெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. நான் நினச்சிக்கிறதா நினைக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஆ கரெக்ட் தான். சரிங்க. இந்த வசனத்துல அல்லாஹ் வந்து இதை சொல்லியிருக்கான். அதன் மூலமா நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம். ஆமா. மாஷா அல்லாஹ். இந்த மாரி ஒரு அல்ஹம்துலில்லாஹ். வசனத்தை உட்கார்ந்து நம்ம இந்த மாரி படிக்கும்போது, உம் டீப்பா போம்போது தான் வந்து நமக்கு இவ்ளோ உள்ளக்க இந்த இதையே உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா பேசிட்டு இருக்கலாம். அல்லாஹ்வுடைய சிறப்புகள பத்தி, எப்படி ஆமா. பார்க்குறான், எப்படி கேட்குறான் அப்படிங்கிறதெல்லாம். உம் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தது போயிடலாம் நம்ம. அல்ஹம்துலில்லாஹ். ம். வயின் தஉத்து நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வினுடைய அருளை நீங்கள் எண்ணி பார்க்க நினைச்சீங்கன்னா உங்களால எண்ணி முடிக்கவே முடியாது ஆமா. அப்படின்ற வசனம் கூட இருக்கு. அப்போ கரெக்ட்டுங்க. ஆ. அவ்வளவு நேமத்து இருக்கு, அவ்வளவு சிறப்பு இருக்குன்றதை நம்ம புரிய முடியுது. ஆமாங்க. ம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அடுத்த வசனம். واتل ما أوحي إليك من كتاب ربك لا مبدل لكلماته ولن تجد من دونه ملتحدا. واتل ما சொல்லுங்க. أوحي إليك من كتاب ربك. உமது இறைவனின் வேதத்திலிருந்து உமக்கு வகையாக அருளப்பட்ட ஒன்றை நீங்கள் ஓதி வருவீராக. லா முபத்தில லி கலிமாத்தி. அவனுடைய வார்த்தைகளை மாற்றக்கூடியவர் எவருமே இல்லை. வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதா. அவனை அன்றி வேறு ஒரு புகலிடத்தை நீங்கள் காண மாட்டீர்கள், நிச்சயமாக காண மாட்டீர்கள். சோ சூரத்துல் கஹ்ஃபினுடைய 27வது வசனத்தில் நாம் இருக்கின்றோம். வத்லு மா ஊஹிய இலைக மின் கிதாபி ரப்பிக். உமது இறைவனின் வேதத்திலிருந்து உங்களுக்கு வகையாக அறிவிக்கப்பட்டதை நீங்கள் ஓதி வருவீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொன்ன தொடக்கத்துல சொல்லிக்காங்க. அந்த குகைவாசிகள் அப்புறம் வந்து அவர்கள் எவ்வளவு காலம் உறங்கினார்கள் அப்படின்ற அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ் வந்து வரிசையா சொல்லி முடிச்ச பிறகு இந்த வரலாற்றின் நோக்கத்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான பணி என்ன அப்படின்றத இந்த வசனத்துல வந்து அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். வத்லு அப்படின்னு சொன்னா மேலும் நீங்கள் ஓதி வருவீராக. திலாவத் அப்படின்னு சொல்ற வார்த்தையிலிருந்து, அந்த மஸ்தர்ல இருந்து இந்த உத்லு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்திருக்கு. சோ திலாவத் அப்படின்றது வந்து வெறுமனே வாசிக்கிறது மட்டுமல்ல, அதனுடைய அந்த பொருளையும் விளங்கி நம்ம பின்பற்றுவதையும் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு. அந்த அஸ்ஹாபுல் கஹஃப், அந்த குகைவாசிகளை பத்தி மக்கள் வந்து அவங்களுக்குள்ள ஏராளமான தர்க்கங்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ இதுக்கு பின்னாடி அல்லாஹ் வந்து சொல்றான், மக்களுடைய அந்த ஊகங்களையும் தர்க்கங்களையும் நீங்க விட்டுருங்க. அல்லாஹ் வந்து உங்களுக்குன்னு சொல்லி ஆஹ் உங்களுடைய உங்களுக்குன்னு சொல்லி அல்லாஹ் வந்து குர்ஆனை கொடுத்திருக்கான் இல்லையா? அதை மட்டும் நீங்கள் பின்பற்றி ஓதுவீராக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இதன் மூலமாக சொல்லி காண்பிக்கிறான். சோ இது அப்போ எவ்வளவுதான் மக்களுடைய ஊகங்கள், கருத்துக்கள், அது இது என்ன இருந்தாலும் சரி, குர்ஆன் அல்லாஹ்வின் மூலமாக வந்தது. அந்த குர்ஆனை சரியாக நாம் எப்படி அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கிறதோ அதை போன்று நாம் பின்பற்ற வேண்டும் அப்படின்றது இதன் மூலமாக நமக்கு புரிய முடிகிறது. மின் கிதாபி ரப்பிக். மின் கிதாப் அப்படின்னு சொன்னா இங்க வந்து கிதாப்ன்றது இந்த குர்ஆனை தான் குறிக்கிறது. சோ அப்போ அஸ்ஹாபுல் கஹ்ஃப் அதே மாதிரி போன்ற நிறைய என்னது கடந்த கால வரலாறு, எவ்வளவு வரலாறுகளாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து எதிர்காலத்தை விவரிக்கக்கூடிய செய்தியாக இருந்தாலும் சரி, அதை பற்றிய முழு தகவல்களும் சரியான தகவல்களும் குர்ஆனில் மட்டுமே உள்ளது அப்படின்றத அல்லாஹ் வந்து இந்த கிதாபின் வழியாக நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். சோ குர்ஆன் வந்து அல்லாவிடமிருந்து நேரடியாக வந்த செய்தி அப்படின்றதுனால அதுல நம்ம அளவும் சரி, எள்ளின் முனை அளவும் சரி சந்தேகம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. மா ஊஹிய இலைக்க. மா ஊஹிய இலைக்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வந்துருச்சு அந்த மின் கிதாபி ரப்பிக்கு முன்னாடி. சோ இதுல வகையாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, சில விஷயங்கள் வந்து மனிதனுடைய அறிவின் மூலமாக அல்லது வந்து தர்க்கத்தின் மூலமாகலாம் சில உண்மைகளை வந்து சொல்ல முடியாது. சோ அல்லாஹ் வந்து இறுதியாக அவனுடைய அடியார்களுக்கு என்ன வழிகாட்ட வேண்டும் என்று நாடுகிறானோ அந்த வழியை வஹி மூலமாக அல்லாஹ் வந்து நமக்கு வழங்கினான். அப்ப அந்த வஹியின் அடிப்படையில நம்ம வாழ்றதுதான் ஒரு சிறந்த வெற்றிக்கான வழியாக இருக்க முடியும் அப்படின்றத மா உஹிய இலைக்க, உங்களுக்கு எது வகையாக அறிவிக்கப்பட்டதோ அதை
அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். தொடர்ந்து லா முபத்தில லிகலிமாத்தி வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதா. அப்போ அவனுடைய வார்த்தைகளை மாற்றக்கூடியவர் எவருமே இல்லை. லா முபத்தில அப்படின்னு சொன்னா உலகத்திலேயே யாருமே இல்லை அப்படின்ற ஒரு பொருள்ல வரக்கூடியதாக இருக்கிறது. வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதா. அல்லாஹுவை அன்றி வேறு எந்த புகலிடத்தையும் வேறு எந்த ஒரு அடைக்கலத்தையும் நீங்கள் காண மாட்டீர்கள். நிச்சயமாக நீங்கள் அதை ஆஹ் பெறவே முடியாது என்று அல்லாஹ் வந்து இறுதியாக சொல்லி காண்பிக்கிறான். சோ அப்ப அந்த குகைவாசிகளோட வரலாறு ஃபுல்லா சொல்லி முடிச்சிட்டு சத்தியத்தினுடைய அந்த உறுதியான தன்மை எப்படிப்பட்டது, இந்த குர்ஆன் இருக்கு இல்லையா, இது எப்படிப்பட்டது, நம்ம யாரிடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த இந்த வசனத்துல ஆணித்தரமாக நமக்கு பதிவு செய்து காண்பிக்கிறான். சோ அப்போ அல்லாஹ்வினுடைய வார்த்தைகள் லி கலிமாத்திஹி அப்படின்னு வந்திருக்கு. ரெண்டு விஷயங்களை குறிக்கிறது. ஒண்ணு அல்லாஹ்வினுடைய வேதம், இந்த குர்ஆன். இப்போ முந்தைய வேதங்கள் எல்லாமே என்ன ஆச்சுன்னு சொன்னா காலப்போக்குல மனிதர்களாலேயே அவர்களுடைய அந்த இடைச்செருகல்கள் அவங்களுடைய கருத்தையும் அந்த வேதத்துக்குள்ள திணிச்சு என்ன ஆச்சுன்னு சொன்னா நிறைய வந்து மாற்றம் ஆயிருச்சு இதுக்கு முன்னாடி உள்ள வேதங்கள். சோ குர்ஆனை வந்து அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான்னு சொன்னா இறுதி வரை அதில் மாற்றம் செய்யவோ திருத்தம் செய்யவோ எவராலுமே முடியாது. அதனுடைய சட்டங்களும் உண்மையாக இருக்கும், நிலையாக இருக்கும் என்பதை அல்லாஹ் வந்து முடித்து சரியாக சொல்லிவிட்டான் அப்படின்ற ஒரு அர்த்தம் லி கலிமாத்தின்னு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ் வந்து ஒரு காரியத்தை முடிவு செஞ்சு வச்சுட்டான் அப்படின்னு சொன்னா அந்த முடிவை தடுக்கவும் அப்படின்னா அல்லாஹ்வுடைய விதியை மாற்றுறதுக்கு யாராலையுமே முடியாதுன்ற அது வந்து இந்த லி கலிமாத்திஹி மூலமாக நமக்கு வந்து புரிய வருது. சோ அத அல்லாஹ் வந்து ஒரு முடிவு வச்சுட்டான், ஒரு முடிவு செஞ்சுட்டான் அப்படின்னும் போது அதை தடுக்கிறதுக்கோ அதை மாற்றம் செய்யறதுக்கோ உலகத்திலே எந்த சக்தியாலும் முடியாது அப்படின்றத அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிப்பதை நம்ம பார்க்க முடியும். சோ அதே மாதிரி லா முபத்தில அப்படின்ற வார்த்தைக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லியிருந்தேன். லா முபத்தில அப்படின்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. பொதுவாக லா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அதுக்கு பின்னாடி வெறும் ஜபர் மட்டும் வந்திருக்கு அப்படின்னா அது என்ன பொருள்ல வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது உலகத்திலேயே யாருமே செய்ய முடியாத ஒன்று, அது இன்னும் ஒருவரால் மட்டுமே செய்ய முடியும், அது அல்லாஹ்வினால் மட்டும்தான் அப்படின்ற பொருள்ல தான் அந்த லா முபத்தில லி கலிமாத்திஹி அப்படின்ற வார்த்தை வந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதா. முல்தஹதா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். முல்தஹதா அப்படின்னா சரியான இந்த அர்த்தம் லா முபத்தில என்ன சொல்லுங்க, இன்னொரு தடவை, இன்னும் புரியல. ம், லா முபத்தில அப்படின்னு சொன்னா ம், முபத்தில் அப்படின்றது சேஞ்ச் பண்றது. ம், அந்த சேஞ்ச வந்து அல்லாஹ்வை தவிர உலகத்துல வேற எவராலையுமே செய்ய முடியாது. ஏன்னா இது அவன் மட்டுமே தீர்மானிச்ச விஷயம். லா வந்து அடுத்த வார்த்தையில வெறும் ஜபர் மட்டும் வந்திருக்குன்னா உலகத்துல யாராலுமே செய்ய முடியாது அப்படின்ற அர்த்தத்துல வரும். இது கிராமட்டிக்கலா உள்ளது. இந்த லி கலிமாத்திஹி அப்படின்ற வார்த்தைக்கு தான் ரெண்டு அர்த்தம் நான் சொல்லிருங்க. ம், ஒண்ணு வேர்டு மூலியமா, அதாவது குர்ஆனை எந்த ஒரு சேஞ்சையுமே யாராலையும் கொண்டு வர முடியாது, அது ஒண்ணு. ரெண்டாவது அல்லாஹ்வினுடைய விதி, அவன் எழுதி வச்சிருக்கிற அந்த தக்தீரை மாற்றக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது, உலகத்திலே யாருக்குமே கிடையாது அப்படின்ற அர்த்தத்துல வந்து கிளியரா. ம், ம். அவன் தான் உண்டு. ஓகே. ஆமா, அது வந்து கேட், அந்த கேட்டு அல்லாஹ்விடம் மட்டுமே இருக்கு. வேற வேற யார் நினைச்சாலும் அதை ஓபன் பண்ண முடியாது, அதை வந்து தெரிஞ்சுக்கவும் முடியாதுன்றதை அல்லாஹ் வந்து சொல்லி காமிக்கிறான். ம், ஓகே. சொல்லிட்டு முல்தஹதா வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதா. இந்த முல்தஹத் அப்படின்ற வார்த்தை வந்து புகலிடம், ஏன்னா வந்து சாய்ந்து கொள்ற இடம் அல்லது வந்து பாதுகாப்பாக நம்ம தங்குற ஒரு இடத்துக்கு பேர் வந்து முல்தஹதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இப்ப வந்து இந்த குகைவாசிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஊர்ல கொடுங்கோல் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தா அந்த மன்னனுக்கு பயந்து ஓடி குகைக்கு போய் இருந்தது. அந்த குகை அவங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு புகலிடமா இருந்துச்சு. ஆனா அந்த குகை வந்து அவங்கள பாதுகாக்கல. அல்லாஹ்வே அவர்களை பாதுகாத்தான் அப்படின்றதுதான் இதுல முல்தஹதான்ற அர்த்தத்துக்கு வரக்கூடிய பொருளாக இருக்கு. இப்போ உலகத்துல அல்லாஹ் சொல்றான் எப்படின்னா உலகத்துல உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் அல்லாஹ்வை தவிர வேற யாரிடமும் நீங்கள் உண்மையான பாதுகாப்பையோ அல்லது தப்பி செல்லக்கூடிய பாதுகாப்பு தேடக்கூடிய இடத்தையோ நீங்கள் பெறவே முடியாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் உறுதியா சொல்லிட்டான். ஓகே. சோ இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கொள்கையினுடைய அந்த உறுதி. ஆட்சியாளர்கள் மாறி போகலாம், காலங்கள் மாறி போகலாம்,
ஆனா அல்லாஹ்வினுடைய வார்த்தைகளும் அவனுடைய வாக்குறுதிகளும் என்றைக்குமே மாறாதுன்றதை நம்ம உறுதியாக ஈமான் கொள்ள வேண்டும் அப்படின்றது இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருது. ஏன்னா ஆட்சியாளர்கள் மூலமாக எந்த பாதுகாப்பும் கிடைக்கல, காலங்கள் மூலமாகவும் பாதுகாப்பு கிடைக்கல. அல்லாஹ்வினுடைய வார்த்தை அவங்க நம்பி தவக்குள் வச்சு போனாங்க, அல்லாஹ் பாதுகாத்துட்டான். அவ்வளவுதான். ரெண்டாவது, ஏன்னா அவங்கள்ட்ட இருந்த அந்த உறுதியான கொள்கை. ரெண்டாவது என்ன அப்படின்னா தனித்துவம். தனித்துவம் அப்படின்னு சொன்னா என்ன? இந்த குகைவாசிகள் ஊர் மக்கள் அனைவரையுமே எதிர்த்து நின்று என்ன அல்லாவிடம் புகலிடம் தேடினாங்க. சோ அதே மாதிரி நமக்கு என்ன புரிய வருதுன்னா, எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலையும் சரி, படைப்புகளிடத்துல போய் கையேந்தி நிக்காம அல்லாஹ்விடம் மட்டுமே அந்த தனித்துவம்னா அவன்கிட்ட மட்டும் தான் கேட்கணும்ன்றதுல உறுதியாக இருந்தோம்னா, அல்லாஹ் எல்லா நிலையிலையுமே சரி, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு உதவியாக அல்லாஹ் சிலரை நியமிச்சு வைப்பான். அந்த உதவியை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் சிலரை நமக்கு உதவியாக நிற்பான் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். டைரக்டா நம்ம அடியார்கள்ட்ட போய் உதவி தேடாம அல்லாஹ்விடம் சென்று உதவி தேடினால் அல்லாஹ் சிலரின் மூலமாக நமக்கு சில உதவிகளை செய்யக்கூடும் அப்படின்றத இதுல நம்ம பார்க்க முடியும். சோ அப்ப உதவின்றது அல்லாஹ் கிட்ட மட்டும்தான், அடியார்கள்ட்ட போய் நின்ற கூடாதுன்றதுல உறுதியாக இருக்கணும். ஓகே, அடுத்தது சத்தியத்தை சொல்லுவதற்காக ஒரு விஷயத்த நம்ம எப்பயுமே யாருக்குமே பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. இப்போ ஏன்னா அந்த இறுதி அதிகாரம், எவ்வளவு அதிகாரங்கள் இன்றைக்கு உலகத்துல இருந்தாலும் இறுதியாக லாஸ்ட் ஃபைனல் அந்த அதிகாரம் என்பது அல்லாஹ்விடம் மட்டுமே மட்டுமே இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன் நம்ம சத்தியத்தை எடுத்து சொல்றதுக்கு யாருக்கும் பயப்படக்கூடாது அப்படின்னா, குர்ஆன்ல ஒரு கட்டளை வந்திருக்கிறது, நீங்கள் நன்மையை செய்ய வேண்டும், தீமையை செய்யக்கூடாது அப்படின்னு இருந்தா அந்த சத்தியத்தை சொல்வதற்கு இவங்க ஏதோ நினைத்துக் கொள்வார்கள், அவர்கள் சங்கடம் கொள்வார்கள் அப்படின்ற எந்த பயமும் இல்லாமல் அல்லாஹ்வினுடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன் அப்படின்ற அந்த உறுதியோட நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, சத்தியத்தை சொல்வதற்கு பயப்படாமல் சொல்ல வேண்டும் என்பதை இந்த வசனத்துல நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா வலன் தஜித மின் தூனிஹி முல்தஹதா, நீங்க திருப்பி ஒரு புகலிடம் தேடுறது அல்லாஹ்வை தவிர வேற யாரிடத்திலும் தேட முடியாதுன்றத இதுல உறுதியாக அல்லாஹ் சொல்வதை நம்ம பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்க. ஆமா. ஸோ ஓதுவீராக என்ன சொல்றாங்க? திலாவத். வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம இப்போ தொடர்ச்சியா ஓதுனாலே நான் இப்போ நம்ம ஓத ஓத இப்போ பாருங்க, இந்த குகைவாசியோட சரித்திரத்தை நம்ம கேட்குறோம். அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்திருக்கும். என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இல்லாத கஷ்டம் இல்லை, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் கஷ்டம். அந்த கஷ்டத்தில் அவங்களுக்கு ஒரே ஒரு ஒரு புகலிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஹி தான், குரான் தான், இல்லைங்களா? ஸோ நமக்கு இப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே என்ன பண்ணுறது? தொழுகை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்கல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷ்டம்னா உடனே தொழுகையை நோக்கி விரைவாங்க அப்படிம்பாங்க, இல்லைங்களா? நமக்கு தொழுகையில தான் எனக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கிறது, தொழுகையின் மூலமாக கண் குளிர்ச்சி. நம்மளும் அந்த மாதிரி குரானை ஓதும் போது நமக்கே ஒரு சக்கீனத்து கிடைக்குது, ஒரு அமைதி கிடைக்குது. இந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுகள் சொல்யூஷன் கிடைக்குது. ஸோ இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும் உள்ள ஒரு கட்டளை கிடையாது, நமக்கு வஹி குரான் வஹி மூலமா தான் அறிவிக்கப்பட்டது, ஹதீஸ் வஹி மூலமா தான் அறிவிக்கப்பட்டது, இல்லைங்களா? ஸோ அதை மாற்ற முடியாது. சட்டங்கள் மாறாது. காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். சில பேர் இன்னைக்கு இது இது சாப்பிட்டா இது பிரச்சனை, பால் குடிச்சா சில பேருக்கு அலர்ஜி வருவாங்க. ஏன்னா சில பேர் பால் குடிக்கலைன்னா சரியா வராதுமாங்க. ஆனா சில விஷயங்கள் அல்லாஹ், உதாரணத்துக்கு சொல்றேன், எவ்வளவு சட்டம், ஜக்காத் சட்டங்கள் 2.5% கொடுக்கறது, என்ன இதெல்லாம் மாற்ற முடியாது. சத்தியம் என்ன, அது நன்மைகள் தான் நிறைய இருக்கும், தீமைகள் இருக்காது. அது மாத்திரம் நமக்கு தான் பிரச்சனைகள் வரும். என்ன நினைக்கிறீங்க? சோதனைகள் வரும்போது நம்ம அல்லாஹ் தான் சார்ந்து இருக்கணும். நிறைய. ஆனா இந்த சோதனைகள் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கிறதுன்றது இந்த நிறைய வசனங்கள்ல வந்துருச்சு இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ஸோ நம்ம அதே நேரத்துல இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, இப்போ ஒரு வியாதி வந்துருச்சு, அல்லாஹ்வை நம்பி நம்ம மத்த டாக்டர்கிட்ட போகாம இருக்கலாமா? என்ன இல்ல, அதான் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுட்டு நம்ம மருத்துவத்தை எடுக்க, யா அல்லாஹ் நான் மருத்துவத்தை எடுக்க போறேன், எனக்கு நீ கியூர் பண்ணி கொடு அப்படின்ற நம்பிக்கை நமக்கு.
நம்பிக்கை இருக்கணும். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் அப்படிங்கிறாங்க இல்லையா? நஸ்தஈன். கரெக்ட் கரெக்ட். உன்னிடமே 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 ஈயாக்க உன்னிடமே உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே உன்னிடமே நாங்கள் உதவுகிறோம். உதவி தேடி. அது கரெக்டான மீனிங்ல இருக்கும். நம்ம வீட்டிலேயே படுத்துக்கிட்டு நான் வந்து நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன், நான் ஒரு ஒரு ஆலோசகர்கிட்ட போய் அணுக மாட்டேன், நானே எல்லாத்தையும் பண்ணிக்குவேன், எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை. உதவிகள் ஜமாத்து தேவை, உதவிகள் மற்றவங்களோட நம்ம எல்லாம் எதிர்பார்க்க சொல்றோம். அதே நேரம் அல்டிமேட்டா நம்ம என்ன பண்ணணும், அல்லாஹ்வை சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறோம். ம். ஸோ அவன்கிட்ட தான் நம்ம கடைசியில் லாஸ்ட் ரிசார்ட் மங்கள புகலிடம். லாஸ்ட் ரிசார்ட்ல ஃபர்ஸ்ட் ம். ரிசார்ட். ஃபர்ஸ்ட் ரிசார்ட்னா அவன்கிட்ட தான் வந்து எல்லாம் ஒரு பிரச்சனை வந்துட்டாலும் என்ன அவன்கிட்ட தான் நம்ம ஒரு அமைதி காண முடியும். அல்லாஹ் வந்து நமக்கு சொல்லுவாங்கல்ல, ஒரு ப்ராப்ளம் வந்துட்டாலோ அல்லாஹ் நம்ம ஒரு கதவு மூடுனா அல்லாஹ் 7 கதவு திறப்பான்னு சொல்லுவாங்க. திறப்பா கண்டிப்பா. ம். ஸோ சில பேர் பிரச்சனைகள் வந்துட்டா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. என்ன நடக்குது, நார்மலா நடக்கும். நமக்கு ஏதோ வந்து ஒரு பிசினஸ்லயோ, ஃபேமிலிலயோ, என்ன ஆரோக்கியத்திலயோ, என்ன உ உடல் வலியோ எதிலயோ ஏதாவது நமக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா, உடனே என்ன பண்ணுவோம், இந்த மாரி ஆயிடுச்சே, இந்த மாரி ஆயிடுச்சே அப்படின்ட்டு நம்ம வரும். நார்மலா நம்ம நினைக்கக்கூடியவர்கள் வரும். ம். மனிதர்கள் தான். உடனே என்ன பண்ணோம், நம்ம அல்ஹம்துலில்லாஹ் இது குர்ஆனு நமக்கு ஒரு மார்க்கம், ஒரு ஒரு கிஃப்ட் நமக்கு. உடனே அல்ஹம்துலில்லாஹ் இதுல ஒரு நன்மை வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். என்ன ம். இத விட சிறந்தத குடுக்கறதுக்காக நமக்கு அல்லாஹ் நம்மள பிரிப்பேர் பண்றான். இந்த பாடம் மூலமா நமக்கு இந்த நஷ்டம் மூலமா ஏதோ ஒரு நன்மைய நாடி இருக்கிறான். இது வெறும் தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்க. போச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன ம். அத வந்து சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்து அ செருப்பு இல்லன்னு ஒருத்தன் கவலைப்பட்டானாம். என்ன இன்னொருத்தன் வந்து செருப்பு காலே இல்லாம போயிட்டு இருக்கானாம். அத பார்த்து அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு கால குடுத்துருக்கியே! என்ன அப்டின்ட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டானாம். என்ன ஸோ அந்த மாரி அல்லாஹ் சொல்றான், உனக்கு கீழ உள்ள பாருங்கங்கிறான். பிரச்சனைகள் மட்டும் இல்ல. எப்பவுமே எதனால ப்ராப்ளம் வருது? எதனால வந்து கவல வருதுன்னா, நமக்கு அது இல்லையே, இது இல்லையே, என்ன நம்மள்ட்ட கார் இல்லையே, பங்களா இல்லையே, அப்டியே மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. உங்கள்ட்ட இருக்கிற நியமத்துக்கள முதல்ல பாருங்க அப்டிங்கிறான் அல்லாஹ். ம். அப்படிங்கிறப்போ எல்லாமே இதில குர்ஆன்லேருந்து வர அ வர வசனம். வர வர அ பாடங்கள் தானே நமக்கு. குர்ஆன் ஹதீஸ்லேருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஸோ அத விட அத நம்ம படிச்சாலே, நம்ம புரிஞ்சுகிட்டு நம்ம செயல்படுத்தினாலே நம்ம வந்து வாழ்க்கையில ஒரு சக்கீனத் கிடைக்கும். புகலிடம் கிடைக்கும். ம். புகலிடம்னா என்ன, ஒரு கார்டன் மாரி. என்ன எந்த ஒரு கவலையும் இல்ல. என்ன எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம அது ஹலாலான பிரச்சனை நம்மளும் இழுத்து போட்டுக்கக்கூடாது. என்ன நினைக்கிறீங்க? நம்ம ம். செய்ற விஷயங்கள வந்து சின்சியரா செய்யணும். இஹ்லாஸா செஞ்சு, என்ன ஹலாலா பிசினஸ் பண்ணி, ஹலாலா நம்மள ஃபேமிலி மீறி ஒரு பிரச்சனை வருதுன்னா, அதுக்கு நம்ம ஆ பொறுப்பில்ல. ஹலாலா ஃபேமிலி நடத்தி, ஹலாலா அ குடும்பம் நடத்தி, என்ன ஹலாலா கல்வி கத்து, என்ன அதுல பிரச்சனை வந்தா தான். நம்ம செய்றதே ஹராமா இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க. என்ன பிரச்சனை நம்ம தான். போய் எல்லாமே பஸ். நம்ம போய் ஒருத்தர ஏமாத்தி பிசினஸ் பண்ணியோ, ஒரு நம்ம ஹராமான உணவுகள சாப்பிட்டோ, 2வது வந்து தேவையில்லாத பொறாமைப்பட்டு ஒருத்தன அழிக்கணும்னு நெனச்சு வர்ற பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து ம். அதுக்கு வந்து நமக்கு நாம தான் வந்து திருத்திக்கணும். நான் வந்து அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சு இந்த மாரி எனக்கு இந்த மாரி ப்ராப்ளம்ஸ்லேருந்து அதையும் அல்லாஹ் வந்து மன்னிக்கிறாங்களாம். அந்த ம். மாரி ம். ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா, ஒருத்தன் வந்து பிரச்சனையில மாட்டிக்கிட்டான் அப்டின்னா, அந்த நேரத்திலயும் அல்லாஹ் வந்து புகலிடம் தரேங்கிறான். நீ உடனே பாவ மன்னிப்பு கேட்டுட்டு என்கிட்ட வா. நான் நான் உன்ட்ட வந்து நான் வந்து செய்றேன் அப்படின்னு. திருப்பி திருப்பி அந்த உள்ளக்கே போம்போது தான் ப்ராப்ளம் அதிகமாகுது. என்ன அல்லாஹ் ம். வந்து அந்த வழிய திறந்து விட்டுர்றான். என்ன சும்மா ரததுனாஹு அஸ்ஃபல சாஃபிலின்றான்ல. என்ன இந்த மாரி அந்த வழியிலேயே திறந்து விட்டு, "நீ அதிலேயே போ. நான் கடைசியில உன்ன புடிக்கிறேன்." அப்படின்ட்டு நம்ம வந்து கஷ்டத்தில ரொம்ப பெரிய கஷ்டத்தில மாட்டி விட்டுருவான். அதனால என்ன பண்ணணும், எச்சரிக்கையா இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். ம். இதுல இதுல ஏதாவது சேஞ்ச் இருக்குங்களா? நான் சொன்னதுல எதாவது இருக்கா? மாத்தணுமா? ம். ஓகே, ஓகே. ம். பிரச்சனை இல்ல. இல்ல இப்போ நீங்க சொன்ன மாரி தான் அந்த டாக்டர்ட்ட போற விஷயத்துல நோய் வந்துருச்சுன்னா கூட, ம். அல்லாஹ்கிட்ட முதல்ல சொல்லிரணும். யா அல்லாஹ் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறேன். எனக்கு ஆமா. மருந்துல ஆரோக்கியத்த நீ ஏற்படுத்தி குடு. அப்படின்னு சொல்லி மருந்து தான் எனக்கு சரி பண்ணுச்சுன்ற நம்பிக்கையே போயிறக்கூடாது. கரெக்ட், கரெக்ட். அப்படின்றது அதான் படைப்புகள்ட்ட போய் நம்ம அந்த க்யூர தேடாம படைத்தவன் மூலமாக அந்த க்யூர நம்ம எதிர்பார்க்கணும்ன்றத சொன்னீங்க.
ஆமா பாருங்க, நிறைய ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் சொல்லுவாங்க, ஒரு கைராசியான டாக்டர்பாங்க. என்ன ஆஹ் கை கைராசியான டாக்டர் ஏதோ ஒரு இந்த காக்கா உட்கார பணமழை விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க. என்ன ஏதோ ஒரு 4 பேருக்கு வந்து கைராசியா இருந்திருப்பாரு. என்ன நல்லா பார்த்துருக்கலாம், உம் உண்மையிலேயே நல்ல டாக்டராகவும் இருக்கலாம். என்ன உம் கைராசிங்கிறது வந்து அது நம்ம கையில இல்லை இல்லையா? என்ன இல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த நம்பிக்கையில போய் நல்ல டாக்டர்கிட்ட நான் நாடி நாடி போகணும், நல்ல பீப்புளை நாடி போகணும் நம்ம. கடைசியில வந்து இல்ல நம் எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், ஒரு இதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், தப்பில்ல. ஆமா, ஆனா அவர்னாலதான் சரியாகுதுன்ற இதுல நம்பிக்கை போயிருக்கு. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இல்ல இல்ல. அடுத்தது ஓ போயிரும். இதே பாருங்களேன், சில பேர் இந்த நம்ம பிரச்சனை வந்துடும். எல்லாருக்கும் பிரச்சனை இல்லாம மனுஷன் யாரும் இருக்கிறது இல்லை இல்லைங்களா? இல்ல. ம். இப்போ ஒரு ஒரு நஷ்டமோ கஷ்டமோ வந்தாலும் அது மூலமா நம்ம என்ன பண்ணோம் உடனே. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அடடா நான் செஞ்ச தப்புனால இந்த மாதிரி ஆயிப்போச்சே அப்படின்ட்டு. உண்மையிலேயே சின்சியரா செஞ்சு அது நம்ம கையை நழுவி போயிருந்தா அதுக்கு என்ன பண்ணோம், அல்லாஹ் அதுல வந்து நமக்கு நம்மளை வந்து ஏதோ பாதுகாக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த நஷ்டத்தை வந்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே வந்து ஒரு ரிலீஃப் ம். கொடுத்துரும். என்ன அதே நினைச்சு நினைச்சு டிப்ரெஷன் ஆகி என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படிங்கும்போது என்ன திருப்பி டிப்ரெஷனு, கேஸ்ட்ரிக்கு, என்ன பிளட் ப்ரெஷரு, சுகர் எல்லாமே இது கூட ஒரு காரணம் சொல்றாங்க. கவலைகள் என்ன கவலைகளை வந்து ம். மனிதனை வந்து கொல்லுது அப்படிங்கிறத ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன ஸோ அவன் தான் புகலிடம், அவன் தான் அல்லாஹ் தான் நமக்கு அஹ், ம். கடைசி. ஓகே, அடுத்த வசனம் போ. இன்ஷா அல்லாஹ். واصبر نفسك مع الذين يدعون ربهم بالغداة والعشي يريدون وجهه ولا تعد عيناك عنهم تريد زينة الحياة الدنيا ولا تطع من أغفلنا قلبه عن ذكرنا واتبع هواه وكان أمره فرطا. சூரத்துல் கஹ்ஃபினுடைய 28வது வசனத்தை இப்போது நாம் வாசிக்க கேட்டோம். ஸோ இந்த வசனத்தை வந்து நம்ம ஒவ்வொரு பார்ட்டா பார்க்கலாம். ஸோ பெரிய அதெல்லாம் பெரிய ஃபர்ஸ்ட் பெரிய வந்து ஆமா பெரிய 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 ஆயத்தா இருக்கு. மாஷல்லா. ஆமா, அதனால பார்ட்டா நம்ம வந்து பார்க்கலாம். ம்ஹும். வஸ்பிர் நப்சக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷியி யுரீதூன வஜ்ஹ. காலையிலும் மாலையிலும் தங்கள் இறைவனின் திருமுகத்தை, அவனுடைய பொருத்தத்தை நாடி அவனை பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்ற மக்களோடு உமது ஆத்மாவை நீங்கள் பிணைத்துக் கொள்வீராக, உறுதியாக நிலைத்திருப்பீராக என்று அல்லாஹ் வந்து ஆரம்ப பகுதியா சொல்லி காண்பிக்கிறார். சோ சமூகத்துல நம்ம பழகக்கூடிய சமயத்துல எப்படிப்பட்ட மனிதர்களோட நம்முடைய அந்த பழக்கம், அந்த நெருக்கம் இருக்க வேண்டும் அப்படின்ற வழிகாட்டலை வந்து அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு வந்து சொல்லி காண்பிக்கிறான். சோ இதனுடைய அந்த வசனத்திற்கான பின்னணி என்ன, சபப் நுசூல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, ஆம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடந்த அந்த விஷயத்த ரசூல்லா கிட்ட வந்து அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். மக்காவினுடைய குறைஷிகள், அவங்கள்ல உள்ள பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே வந்து அவங்க, அப்புறம் பணக்காரங்க, செல்வந்தர்கள், இவங்க எல்லாருமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, ஓ உங்க கூட வந்து சில ஏழைகள் தான் இருக்கிறாங்க. யாரு? எந்த மாதிரியான ஏழைகள்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற ஆ ஒரு சில ஏழைகள், ஆ அடிமைகள், இவங்க தான் வந்து சபையில இருக்கிறாங்க. இவங்கள எல்லாத்தையும் நீங்க வந்து அனுப்பிச்சு விட்டுருங்க. அனுப்பிச்சு விட்டுட்டு, அப்போதான் வந்து நாங்க உங்கள்ட்ட வந்து உட்கார்ந்து பேசுறதுக்கு, நாங்க வந்து உங்களுடைய போதனைகளை கேட்கறதுக்கு, நீங்க வந்து ஒரு மார்க்கத்த சொல்றீங்க இல்லையா? அத நம்ம கேட்கறதுக்கு ஆ வசதியாக இருக்கும். அவங்களோட சேர்ந்து உட்கார்றது எங்களுக்கு என்னமோ அவ்வளோ பெரிய கண்ணியமா தெரியல. கண்ணிய குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எல்லாருமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து பேசுறாங்க. சோ அந்த பேசிட்டு இருக்கும்போது அல்லாஹ் வந்து இது ஒரு ஆணவ போக்கா பார்க்குறான் அவங்க சொல்ற வார்த்தைகள. ஏன்னா பார்த்தாவே கொஞ்சம் பேச்செல்லாம் ஒரு மாதிரியாவே இருக்கு. சோ இந்த ஆணவ போக்கிற்கு பதிலாக அல்லாஹ் வந்து என்ன சொல்றான்? "வஸ்பிர் நஃப்ஸக்", உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் நிலைநிறுத்திக் கொள்வீராக. அப்படின்னா நீங்க ஒரே இடத்துல உறுதியாக இருங்க அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல வஸ்பிர் நஃப்ஸக அப்படின்னா சப்ர். இந்த சப்ருக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து ஆ பதட்டப்படாம ஒரே இடத்துல நீங்க உறுதியாக இருங்க.
சரியா? இப்போ ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அந்த ஏழை எளிய முஃமின்கள் வந்து வெளிப்பார்வைக்கு வேணா அவங்க வந்து வறியவர்களாக, அவங்கள வந்து பார்க்கிறதுக்கு யாருமே இல்லாம, ஏழை எளிய மக்களாக, அடிமைகளாக அவங்க வந்து தெரியும். ஆனா உண்மையில பார்த்தா அவர்கள் தான் செல்வந்தர்கள். அவங்க தான் வந்து வசதியானவங்க. இப்போ அவங்களோட சேர்ந்து உட்கார்றது உங்களுக்கு சிரமமாகவே இருந்தாலும், அல்லது வந்து அந்த சமூகத்தில இருக்கக்கூடிய தலைவர்கள் உங்கள வந்து புறக்கணிச்சாலும், நீங்க யாரோட தான் இருக்கணும்? அப்படிப்பட்ட மனிதர்களோட தான் நீங்க இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ் வந்து தன்னுடைய தூதருக்கு கட்டளையிடுறான். அப்படின்னா வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும், அல்லாஹ்வை வணங்கக்கூடிய, அவனிடமே பிரார்த்திக்கக்கூடிய சிலரோடு தான் நீங்கள் இருக்கணும். அந்த ஏழை எளிய மக்களோடு தான் நீங்க இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு பில் கதாத்தி வல் அஷியி யுரீதூன வஜ்ஹ, அல்லாஹ்வினுடைய திருமுகத்தை மட்டும் நாடி காலையிலும் மாலையிலும் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்படின்னா காலையிலும் மாலையிலும் அப்படின்ற பொருள் வந்து அல்லாஹ் வந்து எனி டைம் அந்த இடைவிடாம அல்லாஹ்வை வந்து தொடர்ந்து அவனுடைய தொடர்பிலேயே இருக்கக்கூடிய அர்த்தத்துல வரும். அல்லாஹ்வை இடைவிடாம வணங்கக்கூடிய ஒரு சிலர் இருக்கிறாங்க. அப்பன்னா என்ன அர்த்தம்? அவங்க எப்பயுமே திக்ரிலையும், துஆலயும், மற்றவங்கள வந்து கரெக்ட்டான பேணி நடக்கிறதுலயும், தொழுகை விஷயங்கள்லயும் வந்து மூழ்கி இருப்பாங்க. அப்ப அவங்களுடைய அந்த ஒரே நோக்கம் என்ன? உலக ஆதாயம் அல்ல. அப்படின்னு சொல்லி, உலக ஆதாயம் அல்லன்னு சொல்லிட்டு, யுரீதூன வஜ்ஹ, அல்லாஹ்வினுடைய திருமுகத்தை நாடுவது மட்டுமே. அப்படின்னா அல்லாஹ்வினுடைய பொருத்தம் நமக்கு கிடைச்சா போதும். அப்படின்றத மட்டுமே ஒரு பெரிய குறிக்கோளாக வச்சு, உங்கள்ட்ட வந்து என்ன செய்றாங்க, சில பேர் வந்து இருக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட மட்டுமே நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். சோ, அப்போ இதுல என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு மனிதனுடைய மதிப்பு அப்படின்றது வந்து அவனுடைய செல்வத்திலோ, அவனுடைய பதவியிலயோ கிடையாது. கிடையவே கிடையாது. அவனுடைய இறை அச்சத்தில், அவனுடைய வணக்க வழிபாட்டில், அவனுடைய தக்வா, அவனுடைய இபாதத் எப்படிப்பட்டது? இப்படின்றதுல தான் வந்து இருக்குது. அவனுடைய தக்வா, அல்லாஹ்வை பற்றிய அச்சம் அவனுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கு. அதே மாதிரி இபாதத் யாரும் பார்க்கிறதுக்காண்டி இல்லாம, என்னுடைய இறைவன் என்னை கண்காணிக்கிறான். அவன் எனக்கு நன்மை தருவான்ற அந்த கவனத்துல அவங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய இலக்கு முழுக்க முழுக்க அல்லாஹ் என்னை பொருந்திக் கொள்ளணும் அப்படின்ற இதுதான். அப்போ வெளி தோற்றத்தை வைத்து ஒரு மனிதனை ஒரு காலமும் எடை போட்டு விடக்கூடாது. அவனுடைய தக்வா எப்படி இருக்கு? அவனுடைய இபாதத் எப்படி இருக்குன்றது தான் நம்மளுடைய ஒரு கவனிப்பாக இருக்க வேண்டும்ன்றத இதுல வந்து அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஸோ அதே மாதிரி பார்த்தா அ சகவாசம்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஷிப். இப்ப வந்து இந்த அந்த குகைவாசிகள் அவங்க தீயவர்களிடமிருந்து விலகி எப்படி வந்து நல்லவர்களோடு சேர்ந்து குகைக்கு போனாங்களோ, அதே மாதிரி அ நம்ம நம்ம என்ன செய்யணும் அப்டின்னா, எப்போதும் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார்களே! அவங்களுடைய பேச்சுல, அவங்களுடைய செயல்ல, அவங்களுடைய எல்லா நடத்தையிலயுமே சரி, அல்லாஹ்வின் நினைவோடு இருக்கிறாங்க இல்லையா? அப்படிப்பட்டவங்கள்ட்ட தான் நெருக்கமான சகவாசம் நமக்கு இருக்க வேண்டும்ன்றத இதுல வந்து நம்ம புரிஞ்சு கொள்ள முடிகிறது. ஏன்னா, அல்லாஹ் வந்து அந்த ஏழைகளுடைய உள்ளத்த பார்த்தான். அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்றான்னு சொன்னா, நபியே நீங்கள் அந்த ஏழை மக்களோடயே நீங்க வந்து ஆ உறுதியாக நில்லுங்க. அவங்களோடயே இருங்க. இந்த செல்வந்தர்கள் சொல்றாங்கன்னு சொல்லி அவங்க பின்னாடி நீங்க போயிற வேண்டாம். அப்படி ஆனா அடுத்து சொல்லுவான் அதுல. சோ அப்படி வந்து அல்லாஹ் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றத நம்ம வந்து பார்க்க முடியும். அப்போ ஃப்ரெண்ட்ஷிப், நம்மளுடைய சகவாசம் நல்லவர்களோடு இருக்க வேண்டும்ன்றத இதுல நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. சோ அதே மாதிரி ஒரு தலைமை பண்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் வந்து கற்றுக் கொடுத்த அதே தான் நமக்கான பாடமும். ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய சபையில இருக்கக்கூடிய ஏழைகள ஒரு காலமும் பணக்காரங்களுக்காண்டி விட்டு குடுத்துறவே கூடாது. இவங்கள ஒரு மாதிரி மதிப்பதும், அவங்கள ஒரு மாதிரி மதிப்பதும் இல்லாம, ஒரு தலைவர் எல்லோரையும் சரியாக நடத்த வேண்டும் அப்படின்ற விஷயத்த இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், "வலா தஅது ஐனாக அன்ஹும் துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா." உலக வாழ்க்கையின் அலங்காரத்தை விரும்பி அவர்களை விட்டு உமது கண்களை திருப்பி விடாதீர்கள். சூரத்துல் கஹ்ஃபினுடைய அந்த 28வது வசனத்தின் தொடர்ச்சியாக அல்லாஹ் வந்து சொல்றான். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, இந்த ஏழை எளிய முஃமின்களோடு நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய ஆன்மாவை, அதாவது நீங்க உங்கள உறுதியாக வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அல்லாஹ் வந்து இதன் மூலமாக என்ன சொல்றான்? இந்த ஒரு கடுமையான எச்சரிக்கை. அதே மாதிரி வாழ்க்கையினுடைய உண்மையான எதார்த்தம் என்ன அப்படின்றத புரிய வைக்கின்றான். "வலா தஅது ஐனாக அன்ஹும்." இப்போ அவங்கள இந்த பணக்காரங்கள பார்க்காத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செல்வந்தர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லல.
மாறாக இந்த ஏழையான மக்களை நீங்க அற்பமாக நினைச்சு உங்களுடைய கவனத்தை அங்கிட்டு நீங்க திருப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நபி அவர்களுக்கு அல்லாஹ் வந்து வழிகாட்டுறதை பார்க்க முடியுது. சோ அந்த குறைஷி தலைவர்களோ அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் பக்கமோ உங்க பார்வை போயிட வேண்டாம். ஏன்னா எளிய முஃமின்களை விட்டுட்டு உலக செல்வாக்கு இருக்கு அப்படின்ற மக்களுக்காக வேண்டி நீங்க சாய்ந்து நிக்கிறது ஒரு நபியினுடைய கண்ணியத்திற்கு அழகு அல்ல அப்படின்றத அல்லாஹ் வந்து வலா தாது ஐனா கான்ஹும் அப்படின்னு சொல்லி சுட்டி காட்டுறதை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. துரீது ஸீனத்தல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையினுடைய அலங்காரத்தை நாடி. அப்படின்னா இந்த உலகத்துல ஏற்கனவே நம்ம அலங்காரம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7வது வசனம் நினைக்கிறேன். அந்த 7வது வசனத்துல உலகமே உலகத்தில் மேல் இருக்கக்கூடிய அனைத்துமே அலங்காரம் அப்படின்ற பொருள்ல வந்து அல்லாஹ் சொல்லியிருந்தான். அப்போ செல்வமாக இருக்கட்டும், அதிகாரம், ஆடை, அதே மாதிரி செல்வாக்கு, இது எல்லாமே வந்து உலகத்தினுடைய ஒரு அலங்காரங்கள். இப்ப இந்த குகைவாசிகள் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னு, ஏன் நம்ம குகைவாசிகளை சொல்றோம்னா அவங்கள சொல்லிதான் அல்லாஹ் வந்து இதுல புரிய வைக்கிறான். அப்படின்னும் போது அந்த குகைவாசிகள் என்ன செஞ்சாங்க, அவங்கள்ட்ட இல்லாத செல்வமா, அதிகாரமா, ட்ரெஸ்ஸா, அவங்களுடைய காசா எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு அரண்மனை வாழ்க்கையில உதறி தள்ளினாங்க, அரசு செல்வாக்க உதறி தள்ளினாங்க, எல்லாத்தையும் உதறிட்டு குகைக்கு தான் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய இலக்கு வேற மாதிரி இருந்ததுனால குகையை நோக்கி போனாங்க. சோ அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களான பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, ஹபாப் ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்றவர்களுடைய ஆடைகள் கந்தலாக இருக்கலாம், அவங்க ஏழையாக இருக்கலாம். ஆனா அவர்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த ஈமான் மிக உண்மையான நம்பிக்கையாக இருக்கிறது. அதுதான் உண்மையான அலங்காரம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து ஜீனத்தல் ஹயாத்தி துன்யா என்று சொல்லி காட்டுறதை நம்ம வந்து பார்க்க முடியும். சோ மனிதன் வந்து பொதுவாகவே என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அந்த பளபளப்பான ஆடம்பரமான விஷயங்கள்ல நம்மளையே அறியாம ஒரு ஈர்ப்பு நமக்கு கிடைக்கும். ஏன்னா நபி அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்திருக்கலாம், செல்வந்தர்கள்ட்ட நம்ம பேசினா, தலைவர்கள்ட்ட நம்ம பேசினா மார்க்கம் ஈஸியாக பரவும் இல்லையா அப்படின்னு என்ன வந்திருக்கலாம். ஆனா அல்லாஹ் வந்து என்ன சொல்றான், புற அடையாளங்களை கண்டு நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம், புற அடையாளங்களை கண்டு நீங்கள் ஒரு காலமும் உங்கள் கவனத்தை திருப்பி விட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கவனத்தை எப்போதும் அந்த தூய்மையான அடியார்கள் இருக்கிறாங்கல்ல, ஏழையான மக்களா இருந்தாலும் அவங்கள்ட்டயே நீங்க வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றதை நம்ம ஒரு உளவியலா நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடிகிறது. சோ ஒரு மனிதனை பற்றி அந்த மதிப்பீடு, அவனுடைய செல்வம், அவனுடைய ஆடை, அவன்கிட்ட இருக்கக்கூடிய வசதி, இதை வச்சு நம்ம மதிப்பிடக்கூடாது. அவன் அல்லாஹ்வின் மூலம் எப்படி அந்த ஆன்மீக தொடர்பை வைத்திருக்கிறான் அப்படின்றத வச்சு அவர்களோட நம்ம மதிப்பிட வேண்டும் அப்படின்றத நம்ம வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. சோ அதே மாதிரி பார்த்தா சில சமயத்துல நம்மளே அறியாம ஒரு கவன சிதறல் ஏற்பட்டுரும். உலக ஆதாயங்களுக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த அலங்காரங்களை வந்து பார்த்து நல்லவர்களுடைய அந்த நட்பை கூட சில சமயத்துல நம்ம விடுற மாதிரி ஆயிரும். அப்படி விட்டோம்னா அது மிகப்பெரிய ஒரு நஷ்டமாகும் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சோ தொடர்ந்து இறுதியாக இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வலா துதி மன் அகஃபல்னா கல்பஹு அன் திக்ரினா வத்தபஅ ஹவாஹு வகான அம்ருஹு ஃபுர்தா. எவருடைய இதயத்தை நம்மை நினைப்பதிலிருந்து நாம் மறக்க செய்து விட்டோமோ அவன் தனது இச்சையை பின்பற்றுவதோடு, மனோ இச்சையை பின்பற்றுவதோடு அவனது காரியம் வரம்பு மீறியதாகவும் ஆகிவிட்டதோ அவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டாம் என்று சொல்லி 28வது வசனத்தினுடைய இறுதி பகுதியாக அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். சோ யாரை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து 3 இதை வந்து இந்த லாஸ்ட் பாயிண்ட் 3 நம்ம வந்து அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, மன் அகுஃபல்னா கல்பஹு, இதயம் மறக்கடிக்கப்படுறது. 2வது விஷயம் மனோ இச்சையை பின்பற்றுவது. 3வது விஷயம் வரம்பு மீறி போறது. இது 3மே இருந்த மக்களோட நீங்க என்ன செய்யாதீங்க, கட்டுப்படாதீங்க, அவங்களுக்கு நீங்க கீழ்ப்படியாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த வசனத்துல சொல்லி காண்பிக்கிறான். சோ அப்போ வந்து வலா துதி மன் அகுஃபல்னா கல்பஹு, யாருடைய இதயத்தை நாம் வந்து மறக்கடிக்க செய்தோமோ அப்படின்னு. அல்லாஹ் வந்து ஒருவரை வந்து வலுக்கட்டாயமா மறக்கடிக்க செய்யறதெல்லாம் கிடையவே கிடையாது. அல்லாஹ் வந்து யாருமே அப்படி வலுக்கட்டாயமாக ஒருவரை வந்து மறக்கடிக்க செய்ய மாட்டான். ஒரு மனிதன் தொடர்ச்சியாக உண்மையான விஷயங்களை நிராகரித்து கொண்டே வரான். உண்மையான விஷயம் அதை பார்த்தாலே அவன் வந்து அதை வந்து கிடையாது கிடையாதுன்னு சொல்லிட்டே போறான். அதே மாதிரி அவனுடைய நடத்தைகள் எல்லாம் ஆணவத்தோடு செயல்படுற மாதிரி இருக்கு. சோ அப்படிப்பட்ட செயல்களுக்கு விளைவாக அல்லாஹ் என்ன செய்யறான், அவனுடைய இதயத்துல ஒரு திரை போட்டு. சோ இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னா அல்லாஹ்வை பற்றிய அந்த நினைவு எல்லாமே குறைய ஆரம்பிச்சு. இப்ப அந்த அடையாளம் என்ன, நாக்குனால என்ன செய்யலாம், அல்லாஹ் அப்படி இப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை பற்றி பேசி
ஆனா அவங்களுடைய உள்ளத்துல முழுக்க முழுக்க அவனை பற்றிய அச்சமும் இருக்காது, அல்லாஹ்வை பற்றிய நினைவும் இருக்காது. அப்படின்ற அர்த்தத்துல வர்றதுதான் அந்த இதயம் மறக்கடிக்கப்படுறது. இப்ப இந்த குறைஷி தலைவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அதிகாரங்கள் அதிகமாக இருந்துச்சு, செல்வங்கள் அதிகமாக இருந்துச்சு. அதுலயே அவங்க மூழ்கி போனாங்க, அல்லாஹ்வை மறந்து போயிட்டாங்க. சோ அப்படிப்பட்டவங்க அகுஃபல்னா கல்பஹு, அவர்களுடைய இதயத்தில் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு திரையை ஏற்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லி, இதயத்தை மறக்கடிக்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். தொடர்ந்து வத்தபஅ ஹவாஹு, மனோ இச்சையை பின்பற்றி நடக்கிறார்கள். ஒரு மனுஷன் வந்து அவன் மனசுக்கு என்னென்ன தோணுதோ அதையெல்லாம் ஒரு சட்டமாக, அதையெல்லாம் ஒரு கொள்கையாக வச்சு நடக்கும்போது அது என்ன ஆகுதுன்னு சொன்னா அவனுடைய மனோ இச்சையை பின்பற்றக்கூடியதாக மாறுது. இதுக்கு அப்படியே பார்த்தோம்னு சொன்னா குர்ஆனை மறுக்கிற மாதிரி ஆகுது. குர்ஆன் வந்து மனோ இச்சையை பின்பற்றக் கூடாதுன்னு சொல்லுது. மனோ இச்சையை பின்பற்றும் போது குர்ஆனை நம்ம வந்து வேணான்னு சொல்ற மாதிரியான ஒரு பொருள் வந்து வந்துருது. சோ இப்படிப்பட்ட மனிதர்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு ஒரு காலமும் பணிந்து நடக்க மாட்டார்கள். அவங்க மனசு எத ரசிக்குதோ, எதுல வந்து லாபம் இருக்குன்னு சொல்லி நினைக்குதோ, எதுல வந்து ஒரு பெரிய ஆசை நினைக்கிறோம், அத மட்டுமே செய்யக்கூடியவர்கள் என்ன ஆகுதுன்னு சொன்னா, இந்த 2வது கேட்டகரில அல்லாஹ் வந்து மனோ இச்சையை பின்பற்றுவார்கள்ன்னு சொல்றான் இல்லையா? அந்த கேட்டகரில வந்துருவாங்க. ஆனா, அப்படியே பார்த்தோம்னா, இதுக்கு போன ஒரு ஒரு சம்பவம் ஃபுல்லா அல்லாஹ் வந்து சொல்லி காமிச்சிருந்தான், இந்த குகைவாசிகள பத்தி. இந்த குகைவாசிகள் மனோ இச்சையை தொறந்து விட்டு, அதாவது முழுக்க முழுக்க அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வினுடைய விருப்பத்தை தேடி சென்றார்கள். சோ இப்ப நடக்கிற காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல அந்த மனோ இச்சைக்கு நேர் என்னது மனோ இச்சை என்ன சொல்லுதோ அதை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த எதிராக இருக்கிற தன்மையை வந்து அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அந்த இளைஞர்கள் மனோ இச்சையை துறந்து போனாங்க. ஆனா இப்போ இருக்கிற அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல வாழக்கூடிய மக்கள் மனோ இச்சையை பின்பற்றி நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்லியிருக்கான். ஒகான அம்ருஹு ஃபுருத்தா. லாஸ்ட் ஃபுருத்தா அப்படின்ற வார்த்தைக்கு வந்து 2 அர்த்தம் வருது. ஒண்ணு வாழ்நாளை, அவர்களுடைய சக்தியை, அதே மாரி செல்வத்தை பயனில்லாத விஷயங்கள்ல வீணடிக்கிறவங்களுக்கு பேர் வந்து ஃபுருத்தா. ஃபுருத்தா அப்படின்னா அந்த வீணடித்தல் அப்படின்ற பொருள்ல வரும். இன்னொரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, வரம்பு மீறி நடக்கிறது. வரம்பு மீறுறதுன்னா, அல்லாஹ் வந்து ஒரு ஒழுக்கத்தோடு, கண்ணியத்தோடு நீங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி சில கட்டுப்பாடுகள விதிச்சு இருப்பான். அந்த கட்டுப்பாடுகளை பேணாம இருக்கிறது. அப்போ அந்த அவங்களுடைய செயல்பாடுகள் எதுவுமே ஒரு நிதானம் இல்லாம எல்லை மீறியதாக இருக்கக்கூடியதுக்கு என்னது ஃபுருத்தா அப்படின்ற வார்த்தையில அல்லாஹ் வந்து சொல்லி காண்பிக்கிறான். சோ 3 விதமான இத சொல்லிட்டு அந்த 3ல இருக்கிறவங்கள நீங்க ஒரு காலமும் பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். என்ன? திருப்பி நான் சொல்றேன். யாருடைய உள்ளத்துல வந்து அல்லாஹ்வை நினைக்கிறதிலிருந்து அல்லாஹ் மறக்கடிச்சு விட்டானோ அவங்க. அல்லாஹ்வை மறந்தவர்கள். 2வது மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள். 3வது அவங்களுடைய வரம்பு மீறி நடக்கிறது. எல்லா செயல்லயுமே வந்து வரம்புக்கு மீறி, எது அல்லாஹ் வந்து கட்டளையா போட்டிருக்கானோ அத மீறி நடக்கிறதுக்கு பேரு ஃபுர்தா அப்படின்ற பொருள்ல வந்து நம்ம பார்க்க முடிகிறது. சோ இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்மளுடைய நண்பன் யார்? இந்த நட்பு தேடுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளுடைய அந்த நட்பு யாரிடம் இருக்க வேண்டும்? செல்வாக்கு இருக்கு, வசதி இருக்கு, அவங்கள்ட்ட அதிகாரம் இருக்கு அப்படின்றதுக்காக அல்லாஹ்வை மறந்தவர்களிடத்திலே ஒரு காலமும் நம்மளுடைய நட்பு இருக்கவே கூடாது அப்படின்றத இந்த வசனத்துல நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னு சொன்னா, அப்படிப்பட்ட அந்த மக்களுடைய குணம் வந்து என்ன ஆகும்னு சொன்னா, சமயத்துல நம்மளையே அறியாம நமக்குள்ளயே வர ஆரம்பிச்சிரும். இந்த கெட்ட நண்பர்களுடைய சகவாசம் என்ன ஆகும்னு சொன்னா, அந்த கெட்ட செயல் நம்மளுடைய உள்ளத்திலேயும் வந்து படர்ந்து அப்படியே நம்மளுடைய செயல்பாடுகளும் மாறுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. சோ அதனால நம்மளுடைய நண்பன் நல்ல நண்பனாக இருக்க வேண்டும். 2வது இதயத்தினுடைய அந்த முக்கியத்துவம். இப்போ அல்லாஹ்வை பற்றிய நினைவு, அந்த இறை நினைவு இல்லாத இதயம் ஒரு இறந்த உடலுக்கு சமம். அப்படிப்பட்டவர்கள்ட்ட அவங்க காட்டுற வழி எல்லாமே அழிவில கொண்டு போய் தான் முடியும் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. சோ நாம ஒருவர்ட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்கிறோம், ஒரு விஷயத்த கேட்கிறோம், ஒரு சந்தேகத்தை தீர்த்துக் கொள்றோம் அப்படின்னா, அந்த நபர் இறை நினைவோடு இருக்கக்கூடிய நபராக நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அத நம்ம கவனிக்கணும்ன்றத நம்ம வந்து பார்க்க முடிகிறது இந்த வசனத்தின் மூலமாக. அடுத்தது வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சத்தியத்துக்கு புறம்பாக ஒரு காரியங்களை செய்ய சொல்லக்கூடிய யாருக்கும் சரி, எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும், ஒரு முஃமின் அதற்கு அடிபணிய வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றத இந்த வசனத்துல வந்து அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அப்போ சத்தியத்துக்கு மாற்றமாக, உதாரணமாக இன்னும் சொல்லப்போனா, ஆம் பெற்றோர்கள், பிள்ளைகள் அந்த உறவுல கூட
தாய்மார்கள் தந்தைமார்கள் வந்து அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு மாறு செய்ய சொல்றாங்கன்னா அந்த தாய் தகப்பனுக்கே பிள்ளை வந்து கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி மார்க்கம் வந்து நமக்கு சொல்லி இருக்கு. சோ அப்படி இருக்கும் பொழுது பெத்தவங்க என்ன செய்யறாங்க? அல்லாவை நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய எல்லா செயலின் பக்கமும் பிள்ளைய வந்து தள்ளுறாங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ஆனா சத்தியத்துக்கு மாற்றமாக அது இருந்துச்சுன்னு சொன்னா அதற்கு கட்டுப்பட வேண்டாம். அதே மாதிரிதான் இங்கேயும். சத்தியத்திற்கு புறம்பாக, மார்க்கத்திற்கு மாற்றமாக, மார்க்கத்திற்கு பிடிக்காத செயல்களை யார் செய்ய சொன்னாலும் சரி, அப்படிப்பட்ட தலைவராக இருந்தாலும், அதிகாரியாக இருந்தாலும் அவருக்கு கட்டுப்பட வேண்டிய, அடிபணிய வேண்டிய அவசியமே இல்லை என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். சொல்லுங்க. ம். வஸ்பிர் நப்சக்க. சபர் சபருங்கிற வார்த்தை எல்லாம் சொல்றான். சபர்னா ம். பொறுமையுடைய உறுதியாக இருங்க. பொறுமையாக இருக்கு. பொறுமைக்கு வந்து நிறைய வகைகள் சொல்றாங்க. ம். பொறுமை, அது சபர் இந்த நேரத்துல வந்து 3 வகையான வணக்க வழிபாடுல பொறுமையா இருக்கிறது. என்ன, அல்லாஹ் ஏவிய கடமையில வந்து தொழுகை, நோன்பு சிரமமா இருந்தாலும் சபரோட செய்யணும். சலிப்பு இல்லாம. என்ன, ரெண்டாவது ம். பாவங்களை தவிர்க்கிறதுல பொறுமை. மன இச்சைகள் தூண்டினாலும் அல்லாஹ் நம்ம அல்லாஹ்வுடைய அச்சத்தினால தீய செயல்ல இருந்து நம்ம சபரா இருக்கணும். சோதனைகள்ல பொறுமையா இருக்கணும். நோய், இழப்பு, வறுமை. சபருக்கு மத்த மத்த மீனிங்க சொல்றாங்க. சபர்னா அது ஒரு ம். கண்ணத்துல அரைஞ்சா மறு கண்ணத்தை காமின்னு மார்க்கம் சொல்லல. என்ன, சபரா காமிச்சுக்கிட்டே எரி, அடிக்க அடிக்க அப்படின்னு. ஸோ ம். அடிச்சா வந்து தன்னை தற்காத்துக்கன்னு சொல்லியிருக்கு மார்க்கம். ரெண்டாவது ஒரு சபர் ஒரு செயலை செய்யும் போது அது முடியலைன்னா திருப்பி திருப்பி முயற்சி பண்ணுங்க. என்ன, ரெண்டாவது வந்து ஒரு உறுதியா இருக்கிறதுக்கும் சபர். பல மீனிங் வருது சபர் இல்லைங்களா? ம். நப்சக்கங்கிறான்ல. நப்ஸ், உங்களுடைய நப்சக்க, நப்ஸ் ஆத்மாவை அப்படின்னா உங்களை. ஆத்மா. ஆத்மா அவங்களோடனா அவங்களோட எப்போதுமே இருக்க சொல்ல. நப்சக்கன்னா ஆத்மா வந்து சொல்லும். வந்து இவங்களோடலாம் நம்ம வந்து யாரு இவங்க, என்ன, அந்த ஒரு மனசுல ஊசலாட்டம் ஏற்படும் இல்லைங்களா? ம். 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 நப்சை கண்ட்ரோல் பண்றது தான் பெரிய கண்ட்ரோல் நினைக்கிறேன். ம். ம். ஸோ அதான் ஹவாவை கொண்டு வரும். அதான் சொல்றான் இச்சை. இந்த நப்சு வந்து இச்சையை பக்கம் தூண்டும். அப்போ வந்து நம்ம ம். சபரோட என்ன பண்ணோம்? பார்வையை தாழ்த்திக்கிறது, பேராசையிலிருந்து வெளியே நிப்பாட்டிக்கிறது. அதுவும் இதுல அடங்கும். ஆனா எல்லாம் இந்த கான்டெக்ட்ல சொல்லல. நீங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த ம். சஹாபாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் துறந்து வந்தவங்க. என்ன, அவங்களும் சாதாரண ஆளுங்களும் கிடையாது. சில பேர் சஹாபாக்கள்லாம் ம். பார்த்தீங்கன்னா அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய செல்வந்தருங்கிறாங்க. நம்ம சல்மான் பின் ஃபார்சி எல்லாம் இந்த மார்க்கத்துக்காக வந்து ஹிஜ்ரத் எவ்வளவு தூரம் பயணம் பண்ணியிருக்காங்க. ஹிஜ்ரத் செஞ்ச நான் சில பேர் பெரிய பெரிய பணக்கார சஹாபாக்கள்லாம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அப்ப எல்லாம் காப்பாற்றணும். எல்லாம் காப்பாற்றணும்ல இப்போ எவ்வளோ பெரிய தியாகங்கள் செஞ்சுருக்காங்க. கடைசியில் அவங்களுக்கு வந்து ம். கஃன் இட கூட சில பேருக்கு கஃன் இல்லாமலாம் முஸ்ஸா வந்து முஸ்ஸாப் பின் உமைர் உண்மையா அப்படின்ற என்ன சஹாபி என்ன மதீனாவுக்கு மார்க்கம். போயிருவாங்கல்ல. அங்கதானே ம், போர்ல ம், அவங்களுக்கு வந்து தலைய மூடினா கால் வந்து திறந்திருக்கும். காலை ஆமா, மூடிட்டோம்னா தலை திறந்திருக்கும். சோ அதனால வந்து இலை தலைகளை வச்சு அவங்களை அடக்கம் செஞ்சாங்க. பெரிய பெரிய வசதியான சஹாபி. ஆமா, கரெக்ட் தான். ஆமா. ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்ம சாதாரண நினைச்சிட முடியாது. என்ன, ஒவ்வொருத்தங்களும் ஒரு சில கொள்கைக்காக தியாகம் செஞ்சுட்டு வர்றவங்க இருக்கிறாங்க. நான் அந்த மாரி அவங்கள வந்து நீங்க அப்ப போய் அவங்கள போய் என்ன ஆகும்? அவங்கள வந்து அ என்ன சும்மா லேசா ஒரு கீழ பார்த்தோம்னா என்ன ஆயிடும்? அவங்கள்ட்ட ஒரு என்ன அவங்க வந்து என்ன நெனைப்பாங்க? இந்த ஒரு ஒரு மிஷனே வந்து லாஸ் ஆயிடும் இல்லையா? நம்ம இஸ்லாத்த ம். பரப்பணுங்கிற வந்தோம். என்னன்னா அ நவுதுபில்லா ரசூலுல்லாஹி அந்த மாரி கிடையாது. அந்த மாரி நெனைச்சிருந்தாங்கன்னா, இஸ்லாம் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்காது இல்லைங்களா? என்ன, ஸோ ம். அப்போ அதுதான் அல்லாஹ் வந்து தடுக்கிறான். ஆமா, வஸ்பிர். நீங்க ஆமா. ம். அது வந்து காலையிலும், மாலையிலும் ஏன் சொல்றான் அப்டின்னா, ஏன் காலையிலும், மாலைன்னு ஏன் அல்லாஹ் சொல்றான்? ம், அதாவது காலையிலும் மாலையிலும் அப்படின்னும் போது ம். ஃபுல் டைமும் எனி டைம். எனி டைம். ஆஹா. அதாவது நேரம் விடாம கொஞ்ச நேரம் ம், கூட விடாம அல்லாஹ்வுடைய நினைப்பிலேயே இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ம். அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து சொல்லுவான். அல்லாஹ்வுடைய திருமுகத்தை நாடி. என்ன, ம். அல்லாஹ்வுக்காக செய்றாங்க. யாருக்காகவும் இல்ல. இக்லாஸா செய்றாங்க. ம். ம். அ முனாஃபிகளுக்காக சொல்லல. முனாஃபிகளுக்காக முஷ்ரிக்களையும் சொல்லல. என்ன, இங்கேயே இருக்கிறேன், அங்கேயே இருக்கிறேன். நான் ஆ இங்க இருக்கிற மாரி நடிக்கிறேன். நான் உங்கள்ட்ட வந்தவன நான் வந்து உங்கள்ட்ட இருந்தா உங்க கூட சம்பாரிக்கிறேன்.
அங்கிட்டு அப்புறமா இருந்தா அங்கிட்டு போனா அங்கிட்டு. ஆமா. ஸோ இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட இருந்து நம்ம என்ன வந்து நம்ம ஃபுல்லா எஹ்லாஸா இருக்கிறவங்களோட வந்து நீங்க வந்து கண்ணை வந்து விளக்க வேணாம் அப்படிங்கிற ஐநாக்க. அஹ், ஐன் ம். ஐன்னா கண்ணு, ஐநாக்க. ம், அன்ஹு அல்லாஹ். ஐநானி அப்படின்றது 2 கண்ணு. ம், ம். ஐநானி பிளஸ் அப்படின்னா கேன்றது உன்னுடைய. ஏன் இப்ப என்ன கண்களை ஏன் கண்களை வந்து விளக்க வேணாம் அப்படிங்கிறான். என்ன? இப்போ கண்கள்ல ஏன் விளக்க வேணாம்னா ம், முகம் திருப்புறதுல ஃபர்ஸ்ட் கண்ணு தான். ம், முகம் திருப்புறாங்க ஒருத்தவங்க வந்து முகத்தை திருப்புறாங்கன்னும் போது ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் கண்ணுல இருந்தா வெளிப்படும். ம், ம். நம்ம அவங்கள கண்ணு, வேற பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கண்ணுலயும் அகக்கண் புறக்கண் ரெண்டு இருக்கு இல்லைங்களா? என்ன ம், ம், அப்படியே சொல்லுவாங்க. நம்ம வந்து பார்க்குற கண்ணு மட்டுமே கண்ணு கிடையாது. நான் அகக்கண் புறக்கண் எல்லாம் எந்த அர்த்தத்தில் சொல்றான்னு தெரியல. அவங்களோட கவனத்தில் அவங்க கண் எடுத்துடாதீங்கிறான். அவங்க கவனிச்சுக்கோங்க. என்ன? ஸோ அவங்கள வந்து உதாசீனப்படுத்திடாதீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வெயிட் கொடுங்க. என்ன? ஸோ அந்த ம், உலக வாழ்க்கைக்காக எவ்வளவோ வந்து ரசூலுல்லாஹி எவ்வளோ டீல் பேசினாங்கல்ல. உங்களுக்கு எவ்வளோ சொத்து வேணும், எத்தனை பெண்கள் வேணும், என்ன? ஸோ அப்படிங்கிறப்போ அதெல்லாம் விட்டுட்டு இந்த இதுக்காக உங்களை நாடி வந்த ஒரு மிஷனை வந்து விட்டுறாதீங்க. ரெண்டாவது இதான் அக்ஃபால்னா மறக்கச்சேது. நீ சொன்ன மாதிரி நல்ல ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. அதாவது அல்லாஹ் ம், வந்து யாரையும் மறக்க செய்யறதில்ல. அவன் அவனா முடிவு ம், பண்ணிக்கிறத தான் அந்த வழியில லேசாக்கி விட்டுருவான் அவனை. என்ன? நம்ம ம், நீ ஒரு அடி எடுத்து வச்சா அது அந்த எல்லாம் அந்த மற்ற நம்ம நேர் வழியில ஒரு அடி எடுத்து வச்சா எல்லாம் அந்த வழியை லேசாக்கி வைப்பான். தீய வழியில இன்னொரு அடி எடுத்து வச்சா அதையும் லேசாக்கி விட்டுருவான் இல்லைங்களா? என்ன? ம். கல்பஹு, என்ன? நப்சவுன்னு சொல்லல, கல்பு. கல்புக்கும் நப்சுக்கும் என்ன வித்தியாசம்னா அவனுடைய இதயத்தை கல்பு கல்பு நிறைய இது ஒரு நிறைய விளக்கம் படிக்கிறேன். கல்பு அல்லாஹ் கல்புங்களாம், சதுருங்கிறான், என்ன? நப்சுங்கிறான், ம். என்ன? இதை கொஞ்சம் நம்ம கல்புனா இப்போ நம்ம என்ன அவனுடைய கல்பு உள்ளம். வந்து கல்பு தான் வந்து கல்புக்கா வந்து இந்த அஹ், என்ன சொல்றான் அவனுடைய தமிழை பின்பற்றி தன்னுடைய இதயத்தைங்கிறாங்க டிரான்ஸ்லேஷன். என்ன? ஒரு ம், ம், டிரான்ஸ்லேஷன் ம். இதயம், எல்லா தர்ஜுமாலையும் வந்து உள்ளத்தைங்கிறான். சில அப்துல் ஹமீத் பாக்கவி உள்ளம்னு சொல்றாங்க. ம், ஐஎஃப்டியில் இதயம்னு சொல்றாங்க. பகது வளாகத்திலையும் ம், இதயம்னு சொல்றாங்க. ம். முகமது ஜான் என்ன சொல்றாங்கன்னா இதயம்னு தான் வருது அதுலயும். இதயம் வந்து கல்பஹு, இதயத்தை. ஸோ நமக்கு என்ன படிப்பினை இதில் அப்படின்னா நம்ம கவனம் நண்பர்கள் சரியான நண்பர்களாக இருக்கணும். அதனால நண்பர்கள் வந்து மற்ற மாற்று மத நண்பர்கள் வச்சுக்க கூடாதா அப்படிலாம் கிடையாது. இப்போ ம். ஒரு விஷயங்கள் சில நம்ம பாருங்க ஒரு நம்மளுடைய சமூகம் கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்து வீட்டில் எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். என்ன? பெருநாளைக்கு நம்ம அவங்கள கூப்பிட்றோம், நம்ம அவங்க ப்ரோக்ராம் நம்ம போகிறோம். என்ன? ம். ஸோ அதனால வந்து அந்த ரிலேஷன்ஷிப்லாம் நமக்கு பாடம் தப்பில்ல. அந்த மாதிரி பாடம் கிடையாது நமக்கு. என்ன? ஸோ ம். அப்படியே பார்த்தா அப்புறம் நம்ம நம்ம எப்படி தாவா செய்ய முடியும்? நம்ம வந்து முஸ்லீம்களோடய தான் இருப்போம். கண்டிப்பா. நான் வந்து பள்ளியாசலே தான் உட்காந்துருப்போம். நீ நீ முஸ்லீமு, நான் இப்போ இஸ்லாம் எப்படி வளர்ந்துச்சுன்னா ஒரு ம். சஹாபாக்கள்லாம் அந்த காலத்துல வந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் வியாபாரம் பண்ணுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளோ நியாயமா நான் நேர்மையாக நடந்துக்கிறாங்க. உண்மையை சொல்லி விற்கும் போது அவங்களுக்கே ஒரு ஆச்சரியம் வருது. ஓ, இவங்க ம். இதுக்காகவே வந்து இந்த இந்த உண்மைத்தனம், இந்த ஒரு இஹ்லாஸுக்காகவே நிறைய பேர் வந்து முஸ்லீமா மாறி இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ம். அதனால வந்து அவங்கள்ட்டலாம் வந்து ஃப்ரெண்டா வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாம் பேலன்ஸ் மார்க்கம் வந்து ரொம்பவும் எக்ஸ்ட்ரீமா இருக்க சொல்ல. அது என்ன ம். சொல்லுங்க, வந்து சுத்தமா யார்கிட்டயும் வந்து நம்ம பேசவே கூடாது. பேசவே கூடாது அப்படிலாம் சொல்லல. ம். ஆனா கவனமா இருக்கணும். ரொம்ப உள்ள அந்தரங்க விஷயங்கள்லாம் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு இன்னொரு சில ஆயத்துக்களை சொல்லுவோம். என்ன? ஸோ ம். அது எல்லாம் வந்து நம்ம இடம் பொருள் ஏவலை பார்த்து அப்ளை பண்ணணும். ரெண்டாவது வந்து யாரையும் துச்சமா நினைக்கக்கூடாது. என்ன? ஸோ சில ம். பேர் வந்து இவரு இவர் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பாரு. என்ன? ஸோ அப்படின்ட்டு நம்ம யாரையும் அல்லாஹ் வந்து யாருக்கு
எந்த தர்ஜா கொடுத்துருக்கான் நமக்கு தெரியாது, நல்ல அவருடைய பார்வையில். ம், ம், ஸோ நமக்கு வந்து பார்த்தா சிம்பிளான ஆளாக தெரியும். அல்லாவுடைய பார்வையில் அவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு தர்ஜா வச்சிருப்பான் என்ன. அதே நேரம் ரொம்ப பணக்காரங்கள்ட்டையும் போய் நம்ம பழகக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லலை. உனக்கு அதாவது நமக்கு ஒரு விஷயங்கள் கற்றுக்கணுன்னா அவங்கள்ட்ட போய் கற்றுக்க சொல்கிறான்ல என்ன. அது வந்து ம், மாற்று மத நண்பர்களாக இருக்கலாம், இந்த பணக்காரங்கள்ட்ட. இப்போ நம்ம யார்கிட்ட போய் சேர்றோமோ அவங்களோட தான் அவங்களுடைய நட்பு தான் நமக்கு வரும் இல்லைங்களா. என்ன, ஒரு விஷயம் ம், ஒருத்தர் ஒரு பணக்காரர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் எப்படி பணம் சம்பாதிச்சாரு அப்படின்னா கற்றுக்கணுன்னா அவரோட ட்ராவல் பண்ணால் தான் நமக்கு தெரியும். என்ன நினைக்கிறீங்க? ம், ஸோ நான் வந்து ஒரு ஏழை எளியோனோடயே இருப்பேன் நான் வந்து அப்படின்னா எல்லாருடைய நாட்டம் ஏழையாக இருந்தாலும் இருப்பாங்க. பட் சில விஷயங்கள் கத்துக்கிறதுக்காக அவங்களோட போய் கத்துக்கணும். ஆரோக்கியமா இருக்கணும்னா, ஆரோக்கியமா இருக்கிறவனோட போய் நம்ம பேசணும், ம். பழகணும். எப்படி நீங்க இந்த மாரி ஆரோக்கியமா இருக்கிறீங்க? எப்படி பாடிலாம், மசில்லாம் எப்படிலாம் வச்சிருக்கிறீங்க? என்ன ஜிம் போறீங்களா? என்ன எப்படி எனக்கு கொஞ்சம் கத்துக் குடுங்க. அப்படின்னு கேட்டா தானே சொல்லிக் குடுப்பாங்க. என்ன ஸோ கரெக்ட். ம், ம், ம். நமக்கு படிப்பு வரணும்னா, நம்ம நம்ம நாம இல்ல இப்ப இங்க தெரியாதவங்கள்ட்ட வந்து இந்த வசனத்துல வந்து லா துத்தியானா கீழ்ப்படிய வேணாம் தான் அல்லாஹ் வந்து சொல்றான். பழகலாம் பிரச்சனை இல்ல. நீங்க சொல்ற மாரி கரெக்ட் தான். நீங்க சொல்றது பழகலான்றது உண்மைதான். அவங்க ஆ வந்து அவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம். அவங்க சொல்றத வந்து கீழ்ப்படிய கூடாது. வலா துத்தியா அப்படின்னு தான் சொல்றான். அதே மாதிரி இதுல கல்பகுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா? ஆமாமா. அந்த கல்பகு அப்படின்றது ஒரு மனிதனை குறிக்கும். யாருடைய ம். இதயத்தை நம்ம வந்து கவனம் இல்லாம ஆக்கி வச்சிருக்கோம் அப்படின்னா அப்படின்னா அது ஒரு மனிதரை குறிக்கிறது. ஏன்னா அவங்க ம். உள்ளத்துலதான் என்ன ஆகும்னு சொன்னா அல்லாஹ் வந்து திரையிட்டு வச்சிருப்பான். ம். 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 சோ அதனால அது ஒரு ஒரு மனிதரை குறிக்கக்கூடியது. அவங்களுக்கு கட்டுப்பட வேணாம் அப்படின்னு தான் குர்ஆன் வந்து நமக்கு எச்சரிக்கையை தவிருது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி பழகலாம். அவங்கள்ட்ட ம். கேட்டாதான் சில விஷயங்கள் கிடைக்கும்னும் போது தாராளமா பழகிதான் ஆகணும். நீங்க சொன்ன மாதிரிதான். ஆமா. ஸோ ரொம்ப அதான் கவனமா இருக்கணும். அதாவது நமக்கு நெறைய இந்த படிப்பினை பார்த்தீங்கன்னா, அதான் நல்லவர்களோட நம்ம இருக்கணும். மோஸ்ட்லி நல்லவர்கள் நம்ம ம். தான் முடிவு பண்ணணும். அவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா அப்படின்னு. நான் அதேதான். பணம் இருந்து தீயவர்களா இருந்தா அவங்கள்ட்ட வெளிய வந்துடணும். என்ன ஆரோக்கியம் இருந்து தீயவர்களா இருந்தா அவங்கள்ட்ட போய் பழகக்கூடாது. 2மே இருக்கணும். ம். ஆரோக்கியமா இருக்கணும். அவங்க நல்ல மக்களாவும் இருக்கணும். என்ன ஸோ கவனம் வந்து மன இச்சைகள நம்ம பின்பற்றக்கூடாது. நம்மளும் பின்பற்றிருக்க. பின்பற்றக்கூடாது. பின்பற்றவங்களோடையும் நம்ம சகவாசம் சேர்றதுல வச்சுக்கணும். கவனமா இருக்கணும். நாளைக்கு பார்த்துக்கலாம். நம்ம அப்படின்ட்டு நம்ம அ இன்னைக்கு இன்னைக்கு செய்றத செஞ்சுக்குவோம். நாளைக்கு போய் தௌபா செஞ்சுக்குவோம். என்ன நாவுதுபில்லா அதுக்கும் கவனமா இருக்கணும். என்ன நமக்கு இன்னும் நாள் இருக்குது. இந்த சின்ன வயசு தானே அப்படின்ட்டு சில அ சைத்தான் வந்து ஊசலாட்டத்த கொண்டு வருவான். என்ன இந்த வயசுல போய் ம். நீ ஏன் தாடி வைக்கிற? இந்த வயசுல போய் நீ ஏன் ஹஜ்ஜுக்கு போணும்னு நெனைக்கிற? என்ன என்ன ஸோ அதெல்லாம் வயசு இருக்கு பாத்துக்கலாம். பின்னாடி செஞ்சுக்கலாம். பார்த்துக்கலாம். மன இச்சை சைத்தான் சைத்தான் கொண்டு வர மன ஊசலாட்டங்கள்லாம் வந்து நம்ம கவனமா இருக்கணும். நம்ம இச்சை அது வந்து நம்ம இச்சைகள் தானே. என்ன ஆ. ஸோ இன்னைக்கு உள்ளத நம்ம வந்து நல்லா சாப்பிடலாம். நல்லா வந்து நல்ல தீய விஷயங்கள்லாம் செஞ்சிடலாம். என்ன இந்த மாரி மனசு இச்சை ஹவா அதான் ஹவாங்கிறாங்கல்ல. என்ன ம், ம். ஹவாங்கிறது வந்து ஹவா அப்படிங்கிறது வந்து என்ன அர்த்தம்? ஹவா நப்சு ஹவான்னா வந்து ஆ காற்றுன்னு சொல்லுவாங்க. காத்துனா காற்று மனம் போன போக்குல போறது. வருது. மனம் போன போக்குன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. கீழ மனசு கீழ என்ன சொல்லுதோ ஆமா. அது ஹவாங்கிறது கீழ்த்தரமா போறது கூட சொல்றாங்க. கீழ உருண்டு ஓடுறது இல்லீங்களா? அ ம், ஸோ அது இச்சை வந்து நம்ம கவனமா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் குர்ஆனுடைய பாருங்க ஒரு ஆயத்துல வந்து ம். நமக்கும் படிப்பினை, மத்தவங்களுக்கும் வந்து நெறைய விஷயங்கள் நெறைய விஷயங்கள். சொல்ல வராங்க. அதுவும் காஃப் சூரான்னு வாரம் வாரம் ஓதுறோம். என்ன இவ்வளோ டீப்பாலாம் நம்ம ம், போறதில்ல இல்லைங்களா? அ ம். ஃபுருத்தாக்குறதுக்கும் ஒரு விளக்கம் சொன்னீங்க. அதாவது 2 அர்த்தம் இருக்கு அதுக்கு. வாழ்க்கை ஃபுல்லாவே வந்து வேஸ்ட்டா அது மாரி கழிக்கிறவன். 2வது வந்து வரம்பு ம். மீறுறவன். வரம்பு மீறி போறது. வரம்பு மீறி போறது. சரி. ஹைர் இன்ஷா அல்லாஹ். நம்ம இதோட நம்ம நிப்பாட்டிக்கோமா. நம்ம ஆ. ரெக்கார்டிங்